எனக்கு அன்பான முஸ்லீம் சகோதரனே சகோதரியே, மகனே மகளே, இப்போ யோவான் எழுதின சுவிசேஷம், அதாவது இஞ்சில் எப்படி முகமது கொடுத்த குரான் மற்றும் அவர் கொடுத்திருக்கிற அந்த இஸ்லாம் என்கிற மதம் இது பொய்ன்னு எப்படி அதை நிரூபிக்குது அப்படிங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த இஞ்சில்ங்கிற யோவான் எழுதின சுவிசேஷத்தையே இயேசுவுக்கு அந்த இஸ்லாமிய தேவன் அல்லாஹ் தான் கொடுத்ததா வசனம் இருக்குது. இது குரான் வசனம். அதை தான் ஸ்டடி பண்ணுறோம். அதே யோவான் எழுதின சுவிசேஷம் குரான் பொய்னும் அல்லாங்கிறதுங்கிறது உலகத்தின் அதிபதிங்கிற பிசாசுன்னும் முகமது கள்ளத்திற்கு தரிசின்னு சொல்லி அந்த புக்கு தான் சொல்லுது. அதை பற்றி நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நம்ம வசனங்களை பார்க்கும் பொழுது குரானோட வசனங்களை கம்பேர் பண்ணும்போது யோவானில் ஆபிரகாமை பற்றி நிறைய டைரக்டாக யூதர்களுக்கும் இயேசு கடையில் சம்பாஷணை அதை நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது யூதனாகிய மோசையை குறித்தும் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வசனம் இருக்குது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷ புத்தகம் இருக்குது. ஆனால் ஆபிரகாமை பற்றியும் யோவானில் தான் இருக்குது, மோசையை பற்றியும் யோவானில் தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா குரானில் 197 இடங்களில் மோசையோட பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கு. மோசே ரொம்ப பாப்புலர் குரானில். ஆனால் மோசேக்கும் முஸ்லீம்ஸ்களுக்கும், அதாவது அரபியர்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருந்தான்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. கம்ப்ளீட்லி ஏமாத்து. பைபிள்லேருந்து அப்படியே திருடி எடுத்து ஆதியாம யாத்திராமத்திலேருந்து அந்த 5 புக்கு தோராங்கிற 5 புக்கிலேருந்து திருடி எடுத்து பொய்யும் புரட்டுமா குரானில் எழுதியிருக்காங்க. இப்போ ஆனால் பொய் எழுதும்போது மாட்டிக்கிடுமே எல்லாத்தையும் சொல்லும்போது தவ்ராத்தை நான் தந்தேன். தவ்ராத்துனா தோரா, மற்ற அந்த ஆதியாம யாத்திராமோ லேவராமோ என்னாகும் உபாவமோ ஃபஸ்ட்டு 5 புஸ்தகம் பழைய ஏற்பாடு யூதர்களுக்கு மட்டும்தான் சொந்தம். நம்ம தொடவே முடியாது. ஆமாம், இஸ்மவேலர்லாம் தொடவே முடியாது. அது யூதர்களுடைய புஸ்தகம். அந்த 5 மொத்தமே பழைய ஏற்பாடு முழுக்க அவங்களுடைய தான். அந்த 5 புத்தகத்தையும் நான் தான் கொடுத்தேன்னு அல்லாஹ் சொன்னதா, தவ்ராத்துன்னு கொடுத்ததா சொன்னதா முகமது குரானில் போய் சொல்லியிருக்கிறாரு. இப்போ அதே போல் இயேசு பேசின ராஜ்யத்தின் உபதேசம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் அவர் ராஜ்யத்தின் உபதேசம் கொடுத்துருக்காரு. அதையும் நான் தான் கொடுத்தேன், அல்லாஹ் தான் கொடுத்தாரு அப்படிங்கிறது போய் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த 2 அனலைஸ் பண்ணும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷத்திலேருந்தே பார்க்குறோம், கம்பேர் பண்ணுறோம். குரான் எந்த மட்டுக்கு உண்மை அல்லது பொய்ன்னு பார்க்கும்போது குரானில் உள்ள அண்ட புழுகுகள் யோவான் எழுதின சுவிசேஷத்தின் மூலமே வெளியாகுது. நம்ம மத்தேயு, மார்க்கு, லூக்கா இடத்தை கம்பேர் பண்ணலை. ஒன்று எடுத்துக்கிட்டோம், யோவான் எழுதின சுவிசேஷம். அதில் இவ்வளோ பார்க்குறோம். இப்போ இதில் இந்த பகுதியில் நம்ம முகமது குரானில் மோசையை குறித்து எப்படி போய் சொல்லியிருக்காரு, அது எப்படி யோவான் எழுதின சுவிசேஷத்தில் முகமது பிறக்கிறதுக்கு 500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டு முகமது சொன்னது போகிற பொய்னு அங்கேயே அட்வான்ஸாக எழுதப்பட்டிருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இஸ்லாம் ஒரு பொய் என யோவான் 5:47, 5லேருந்து 47, 9:28 ஆகிய வசனங்கள் அம்பலப்படுத்துகிறது. நிறைய வசனம் இருக்குது, நான் உதாரணத்துக்கு தான் எடுத்துக்கிட்டேன். யூதனாகிய மோசே குறித்த யோவான் எழுதின சுவிசேஷ வசனங்கள் முகமது ஒரு பொய்யன் என்றும் அவரது பெயரை 197 இடங்களில் பயன்படுத்தியுள்ள குரான் ஒரு பொய் வேதம் எனவும் இஸ்லாம் ஒரு பொய் மற்றும் வஞ்சனையின் மதம் என்பதையும் அம்பலப்படுத்துகிறது. இதுதான் இந்த 5ஆம் பாகத்தோட டைட்டில். ஓவரால் புஸ்தகம் இதுதான், டீச்சிங் இதுதான் போய்கிட்டு இருக்கு. இஞ்சில் என்ற இயேசுவின் ராஜ்யத்தின் உபதேசம், இதனை முகமது குரானில் கூறாமல் மறைத்து விட்டார். முகமதும் உலகத்தின் அதிபதி என்ற பிசாசும் ஒருவரே என்பதை இயேசுவின் இஞ்சில் என்ற உபதேசம் வெளிப்படுத்துகிறது. இஞ்சில் வர்சஸ் முகமது தந்துள்ள குரான் ஒரு வேத ஒப்பீட்டு ஆய்வு. சூரா 5:46, 57:27, 5:110. இதுக்கு அடுத்தது இந்த சீரீஸில் பெரிய சீரீஸ் டைட்டில் இது 6:6ங்கிற பெரிய சிறப்பு பார்வை ரிப்போர்ட்டது. இயேசுதான் மனுஷகுமாரன் என்ற உலக ரட்சகர். மனுஷகுமாரனாகியவரே வானத்தையும் பூமியும் படைத்த சிருஷ்டிகர்த்தர். இந்த ரகசியத்தை முகமது குரானில் மறைத்து ஏமாற்றியதன் மர்மம் என்ன? ஒரு ஆராய்ச்சி ரிசர்ச் அறிக்கை. இதில் தான் 12 ரிப்போர்ட், இது 12வது ரிப்போர்ட்டு. இயேசுவுக்கு இஞ்சிலே, அதாவது யோவான் எழுதின சுவிசேஷம் 4 சுவிசேஷம், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அதில் ஒன்று எடுத்திருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்தை நான் தான் கொடுத்தேன் என சூரா 5:46, 57:27, 5:110 ஆகிய 3 சூறாக்களில் குரானில் அல்லாஹ் ஒரு பொய் கூறியுள்ளார். அவர் பொய் இறைவன் என்பதை அதே யோவான் சுவிசேஷம் அம்பலப்படுத்தியுள்ளது. இந்த குரானில் எழுதி தந்த முகமது ஒரு மோசடியாளர், இஸ்லாம் ஒரு பொய் மதம் என்பதையும் யோவான் சுவிசேஷம்
அம்பலப்படுத்துகிறது. அவங்கள வார்த்தையை வச்சே இது அம்பலப்படுத்துது, வேற யாரும் இல்லை, அவங்க சொன்னதை வச்சே. மோசே என்ற லேவி கோத்திரத்தை சேர்ந்த யூதன் எபிரேயன் குறித்து பைபிள் அம்பலப்படுத்தியுள்ள ரகசியம். இது கம்ப்ளீட்டாக குரான் எவ்வளோ தூரத்துக்கு போய் தாறுமாறுங்கிறத பைபிள் வசனங்கள் அம்பலப்படுத்துது. அதை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பழைய ஏற்பாட்டிலேருந்து கொஞ்சம் வசனங்களை பார்க்க போகிறோம். அடுத்தது யோவான் சுவிசேஷலேருந்து டீட்டெயிலாகவும் பார்க்க போகிறோம். கம்பேரிசன் முடிவெடுக்க வேண்டியது நீங்கள். மோசே என்ற லேவி கோத்திரத்தை சேர்ந்த யூதன் எபிரேயன் குறித்து யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் வெளியாகியுள்ள ரகசியம். மோசே பிறந்தவுடன் கிமு 1400 உலகத்தின் அதிபதி என்ற பிசாசு அல்லாஹ் அவனை கொலை செய்ய முயற்சி செய்தான். பைபிள் தேவன் அவனை அற்புதமாக காப்பாற்றி அவன் மூலம் என்ன செய்ய நினைத்தாரோ அதை செய்து முடித்தார். இவன் ஒரு முஸ்லீம் என 2000 வருடங்கள் கழித்து பிறந்த முகமது கிபி 610 அண்டப்புழுகு கூறி இவனது பெயரை மூசா என மாற்றி கூறி அவனது பெயரை 197 இடங்களில் குரானில் எழுதியுள்ளார். முஸ்லிம்கள் இன்றளவும் குரானை, அதாவது இந்த பொய் வேதத்தை நம்பி மோசே ஒரு முஸ்லீம் நபி என ஏமாந்து வருகிறார்கள். மோசே குறித்து யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் 500 வருடங்களுக்கு முன்னரே கூறப்பட்டுள்ள வரலாறு முகமது யார் என்பதை இப்பொழுது நமக்கு வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறது. இது ரிசர்ச். வசனத்தை கம்பேர் பண்ணுறோம். யாரும் டிஸ்பியூட் பண்ண முடியாது, யாரும் இது தப்புன்னு சொல்ல முடியாது. மோசே குறித்து வெளியாகும் ரகசியம். பழைய ஏற்பாட்டிலேருந்து இவன் யாருன்னு ஃபஸ்ட்டு கொஞ்சம் டீட்டெயிலுக்கு பார்த்துட்டு அதுக்கு பிறகு இயேசுவோட வசனங்கள்லேருந்து செக் பண்ண போகிறோம், கம்பேர் பண்ண போகிறோம். பைபிள் டு பைபிளே நம்ம லிங்க் பண்ணி கம்பேர் பண்ணி இடையில முகமது சொன்ன வசனங்கள், குரானில் சொன்ன வசனங்களையும் பார்க்க போகிறோம். மோசே குறித்து வெளியாகும் ரகசியம். இவன் ஒரு எபிரேயன், அதாவது யூதன். அன்றும் இன்றும் யூதர்களுக்கும் பாலஸ்தீனியர்களுக்கும் முஸ்லீம் விரோதம் இருந்து வருகிறது. பெலிஸ்தியர் அப்படின்னு இருக்கும் என்பது பைபிள் கூறும் உலக வரலாறு. இதான் உண்மை. யாத்திராகமும் 2வது அதிகாரத்திலேருந்து இப்போ மோசையை பற்றி நம்ம சில வார்த்தைகளை பார்ப்போம். யாத்திராகம் 2வது அதிகாரம் 6வது வசனம். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். இப்போ மோசையை பற்றி வரலாறு பைபிள் கொடுக்குது. அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒழித்து வைத்தாள். ஏன்னா எல்லா ஆம்பளை பிள்ளைகளையும் எவரைய ஆம்பளை பிள்ளைகளையும் கொல்லணும்னு எகிப்தின் பார்வோன்னு கட்டளை போட்டிருந்தான். இவங்க அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. ஸோ அந்த குழந்தை அழகாக இருக்குன்னு சொல்லி ஒழிச்சு வைக்கிறாங்க. அதை கொண்டு போடுவாங்கன்னு சொல்லி ஒழிச்சு வைக்கிறாங்க. அவள் அதை அப்புறம் ஒழித்து வைக்க கூடாமல் ஒரு நாணற் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். இந்த தமக்கை அவள் சிஸ்டர் வேற யாரும் இல்லை, மிரியாம். இந்த மிரியாமுக்கு பேரை இங்கே இவர் தப்பாக மேரி பேரை மிரியாம்னு போட்டு குரானில் கொடுத்துட்டார். டிரான்ஸ்லேஷன் எரர். கள்ள காப்பி அடிக்கும்போது பிரச்சனை. மேரிங்கிற பேரை மிரியாம்னு எழுதிட்டார். மிரியம், அவள் பேர் மிரியம். இந்த தமக்கை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் பைபிளில் இருக்குது. அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதி அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்தபோது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுட்டு இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றால் கண்டுபிடிச்சிட்டாங்க. எபிரேயர், திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஹீப்ரூஸ் சில்ட்ரன். அப்போ இதான் மோசே. இவனை போய் அரபியன், இவனை போய் முஸ்லீம்னு சொன்னால் நீங்கள் பாருங்கள், இதை நம்பிக்கிட்டு இருக்கீங்க. முழு இஸ்லாமிய உலகம் இன்றைக்கி 200 கோடி பேர் இருக்கீங்க. இங்கே இருக்குது. இது பைபிள் தேவன் அந்த பைபிள் தேவன் ஆதியாமத்து கொடுத்தாரு. இந்த எக்ஸோடஸ் எழுதுனது அதே மோசே தான். கிமு 1400 முகமது பிறக்கிறதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்டது. இங்கே பாருங்கள், அது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றால் பார்வனின் குமாரத்தியை சொல்கிறா, ராஜகுமாரத்தி. இப்போது இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருச்சு, இது எபிரேய குழந்தைன்னு பார்த்துட்டீங்க. இப்போ பாருங்கள், அடுத்தது பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சம் நான் காமிக்கிறேன், மிச்சத்தை நீங்கள் முழுசாக படிச்சுக்கோங்க. பைபிள் எல்லோரும் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், எல்லா லாங்குவேஜில் இருக்குது. மோசே வாழ்ந்த காலம் கிமு 1400, அதாவது முகமது பிறக்கிறதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னால். அது இஸ்ரவேலர் எகிப்தின் அடிமைத்தனத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த காலம். பைபிள் தேவன் யூதனாகிய மோசையை தெரிந்தெடுத்து அவனுடைய ஜனமான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவனை இரட்சகனாக கட்டளையிட்டார். இவன் கைகள் மூலமாக பலத்த அற்புதங்களை பைபிள் தேவன் செய்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் பார்வோனிடமிருந்து, அதாவது அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கானான் தேசத்துக்கு கொண்டு போனார். நம்ம ஆபிரகாம் இதில் படித்தோம். இந்த தேசத்தில் நீ உலாவி சுற்றி வர்ற இந்த கானான் தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன் அப்படின்னார். கொண்டு போகிறார். இதெல்லாம் லிங்க் ஒன்னோட ஒன்று லிங்க் ஆகிருக்கும்.
எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேலரை செங்கடலை இரண்டாக பிளந்து குறுக்கு வழியாக அவர்களை தப்பி போக வைத்தார். மோசே கோலை நீட்டினான், செங்கடல் இரண்டாய் பிளந்தது. இதே முறையில் அவன் பார்வோனையும் அவனுடைய மொத்த சேனையும் செங்கடலில் கவிழ்த்து போட்டான். இது பைபிள் கூறும் கிமு 1400 வரலாறு. யாரும் யூதர்களுடைய இந்த வரலாற்றை மறுக்க முடியாது. திருடுனா மாட்டிப்பாங்க. இப்போ திருடியிருக்காரு, மாட்டிக்கிட்டார். நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் காமிக்கிறேன் மோசையை பற்றி நிறைய பழைய ஏற்பாட்டில் இருக்குது. அதை அதை அது ரொம்ப பாப்புலரான ஆள். அதனால தான் இவன் மரித்த உடனே இவன் பாடியை தேவனே அடக்கம் பண்ணார். ஆமாம், பாடியை வேறு யாருக்கும் கொடுக்க விரும்பல, அவனை கோயில் கட்டிடுவாங்கன்னு சொல்லி. இவனை மாதிரி இவ்வளோ பெரிய அற்புதங்களை பரலோக தேவனுடைய வல்லமையில் பண்ணது உலக வரலாற்றில், மனுக்குள்ள வரலாற்றில் யாருமே கிடையாது. யுனிக். ஆமாம், அவனை போல் யாரும் கிடையாது, பண்ண முடியாது. செங்கடலை யார் ரெண்டாக பிளக்க முடியும்? அவன் கோலை நீட்டினா செங்கடல் பிளந்தது. யாத்ராகமம் 14வது அதிகாரம் 16வது வசனம் 21வது வசனம். யாத்ராகமம் 14:16. இதை நீங்கள் முழுசாக டீட்டெயிலாக உங்களோட பைபிள் எடுத்து நீங்கள் கையில் இருந்த டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. யாத்ராகமம் 14:16. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டந்தரையிலே நடந்து போவார்கள். பார்வோன் அவன் சேனையும் துரத்திக்கிட்டு வருது. அப்போ அறிவியர் கொடுக்குறாரு. அவன் நீட்டுறான். என்ன இது பாருங்க, என்ன விசுவாசம்! கோலை நீட்டுறான், கோலை அடிக்கலை, நீட்டுறான். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். எது? ரெட்சி. அப்பொழுது கர்த்தர் முழுதும் பலத்த கீழ் காட்டினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிட்டு இப்படி பண்ணார். இப்படி தான் இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றி கொண்டு வந்தார். அந்த மோசையை கொண்டு தான் இதை செய்தார். சொல்லி தான் செஞ்சார். இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து தேவன் மீட்டு கொண்டதை கொண்டாடும் பண்டிகையாக பஸ்கா பண்டிகையை தேவன் நியமித்தார். இஸ்ரவேலர் இன்றும் பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கிறார்கள். இந்த வரலாறு முஸ்லிம்களுடைய வரலாறு என முகமது பொய் கூறியுள்ளார். அவ்வளோதான். பொய்னா பிசாசுக்கு நல்ல மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறான். யோவான் 8:44 இயேசு தெளிவாக கொடுத்துருக்காரு. பிசாசுக்கு பேர் பொய்யினும் பொய்க்கு பிதாவும் அப்படின்ட்டு இருக்காரு. கப்சான்னு செம கப்சா. அந்த கப்சா அளந்திருக்கிறாரு முகமது. அதை நம்பி ஏமாந்துட்டு இருக்கிறீங்க. எக்ஸோடஸ் 12:23. யாத்ராகமும் 12:23. கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேல் சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதுக்கு வரவட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். He will pass over. அதான் பாஸ் ஓவர் காட். இது அவங்கள எகிப்திலேருந்து மீட்டு கொள்றதுக்கு தேவன் கொடுத்த 10வது வாதை. பார்வோனுடைய பையனும் அதில் செத்து போயிட்டான். அதுக்கு பிறகு தான் போன்னு விட்டான் 10வது வாதை. இது அவ்வளோ பைபிள் இருக்குது. பார்வோன்கிறது எகிப்துங்கிறது அன்னைக்கும் இன்றைக்கும் முஸ்லீம் தேசம். ஆமாம், அவங்க எகிப்து பார்வோன் முஸ்லீம்க்கு எதிரின்னு குரானில் சூரா 2 விலாவாரியாக எழுதியிருக்கிறாரு. இஸ்ரவேல்னா முஸ்லீம்களுக்கு சொந்தம் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. அதாவது யூதர்கள் தான் முஸ்லீமுக்கு சொந்தம், முஸ்லீம்களுக்கு எதிரின்னு எழுதியிருக்காரு. இதை நம்பி இதை ஒரு குரான் ஒரு வேதம் நம்பி ஏமாந்துட்டு இருக்கீங்க. இங்கே இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கைக்கொள்ள கடவீர்கள். பாஸ் ஓவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும் பொழுது இந்த ஆராதனையை கைக்கொள்ளக்கூடுவீர்கள். பாஸ் ஓவர். அதனால் இஸ்ரவேலருக்கு யூதர்களுக்கு இது ரொம்ப முக்கியம். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று கேட்டால், இது கர்த்தருக்கு பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்பு பண்ணின போது எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் புத்தருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தலைவணங்கி பணிந்து கொண்டார்கள். இது இவ்வளோ தெளிவாக இருக்குது. இயேசுவை அதே பஸ்கா தினத்தன்னு தான் இஸ்ரவேலர் கொலை பண்ணாங்க. அவர் தன்னை பலியாக கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டார். இந்த ஓல்டு பஸ்காவை க்ளோஸ் பண்ணிட்டார். ஆமாம், யாத்ராகமம் 12:28. இஸ்ரவேல் புத்திரர் போய் அப்படியே செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் கட்டளையிட்டபடியே செய்தார்கள். இது பாஸ் ஓவர். இது அவங்கள இஸ்ரவேலரை எகிப்து தேசத்திலேருந்து மீட்டு கொண்டு வர்றதுக்கு தேவன் காண்பிச்ச ஒரு பலமான அடையாளம். அந்த அடையாளத்தை இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. இந்த நிகழ்வுகள் எல்லாம் பழைய ஏற்பாடு என்ற பைபிளில், அதாவது யூதர்களுடைய வேதத்தில் பதிவு செய்யப்பட்டு முகமது கிபி 572 பிறப்பதற்கு நூற்றுக்கணக்கான வருடங்கள் அவர்கள் உபயோகத்தில் இருந்து வந்தது. இன்றைக்கி அதான் பயன்படுத்துகிறாங்க. இன்றும் யூதர்கள் பழைய ஏற்பாடு என்ற பைபிளைத்தான் தங்களுடைய பைபிளாக பயன்படுத்தி வருகிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூதர்கள் அவங்க பைபிள்னு கேட்டால் அவங்களுக்கு இது தெரியவே செய்யாது.
அவங்கள வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு இயேசு அனுமதிக்கலை. அதனால் இன்றைக்கும் யூதர்கள் இந்த பழைய ஏற்பாடு இருக்க இதைத்தான் இந்த புதிய ஏற்பாடு இந்த பகுதியை யூதர்கள் ஏற்றுக்கொள்ளலை. அவங்க இன்னும் இந்த பழைய ஏற்பாடு ஏசாயா எரேமியான்னு உங்களுக்கு இன்னொன்று சொல்லித்தரேன். இந்த கிறிஸ்தவர்கள் சர்ச்சு போயிட்டு இருக்காங்க இல்லையா கட்டடத்துக்கு, அவங்களும் இயேசுவோட வசனத்தை இதெல்லாம் விட்டுப்புட்டு நாங்களும் யூதர்களும் பழசை படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது க்ளோஸ்டு, பழைய ஏற்பாடு வந்து க்ளோஸ்டு, செல்லாது. அவங்க அதை படிச்சுட்டு ஓ ஓ ஓ அப்படின்னு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறோன்னு ஏமாந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இயேசு உங்களுக்கு சத்தியத்தை காமிக்கிறாரு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் தான் வேதம். அதான் வேதம். அதை விட்டுட்டாங்க, கிறிஸ்தவர்கள் விட்டுட்டாங்க. ஆமாம், அவங்களும் இன்னும் கொஞ்சம் விட்டா பஸ்கா கொண்டாடுவாங்க. ஆமாம், அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தலைகளை போயிட்டாங்க. நீங்கள் தப்பிச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு பைபிள். இப்போ இதுதான் பைபிள். ஓகே, இஸ்ரவேலருக்கு யூதர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்றதுக்கு இயேசு அனுமதிக்கலை. அவங்க இன்னும் சாபத்தில் தண்டனையில் இருக்காங்க. இயேசு தண்டனை போட்டிருக்காரு. அந்த தண்டனையில் யூதர்கள் இருக்காங்க. உங்களுக்கு அந்த தண்டனை முடிஞ்சு போச்சு. இந்த எகிப்து தேசமும் அதன் அதிபதி பார்வோனும் அவன் அவருக்கு பேர் கொடுத்திருக்காரு. முஸ்லிம்களின் பொய்க்கடவுள் அல்லாவுக்கு விரோதி என முகமது குர்ஆனில் பொய் அளந்துள்ளார். அன்னைக்கு உங்கள் முஸ்லிம்ஸ் தான். இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தது உலகத்தின் அதிபதி என்ற பிசாசு என்ற அல்லாஹ் என குர்ஆன் பொய் குறிக்கிறது. இஸ்ரவேலருக்கு தவ்ராத் என்ற பழைய ஏற்பாட்டு பைபிளை நியாயப்பிரமாணம் அல்லாஹ் என்ற உலகத்தின் அதிபதி என்ற பிசாசு கொடுத்தார் என முகமது குர்ஆனில் பொய் கூறியுள்ளார். சகட்டு மேனைக்கு குர்ஆனில் பொய் கூறியிருக்கிறாரு. நீங்கள் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். சூரா 10:90. மேலும் இஸ்ராயலின் சந்ததியினரை நாம் கடலை கடக்க வைத்தோம். இவர் தான் கடக்க வச்சாராம். உலகத்தின் அதிபதி பிசாசுன்னு நம்ம 44 வசனம் பார்த்துட்டோம், குர்ஆன் வசனம். அந்த பேய் வந்து இஸ்ரவேலரை காப்பாற்றி கொண்டு வந்தேன்னு இங்கே சூரா 10:90 சொல்லுது. அப்பொழுது ஃபிர்அவனும் அவருடைய படைகளும் அளவு கடந்து கொடுமையும் பகைமையும் கொண்டு அவர்களை பின்தொடர்ந்தார்கள். அவனை மூழ்கடிக்க வேண்டிய நேரம் நெருங்கி அவன் மூழ்க ஆரம்பித்ததும் அவன் இஸ்ராயலின் சந்ததியினர் எந்த நாயன் மீது ஈமான் கொண்டார்களோ அவனைத் தவிர வேறு இறைவன் இல்லை என்று நானும் ஈமான் கொள்கிறேன். இன்னும் நான் அவனுக்கே மட்டும் வழிபடுவர்களில் முஸ்லிம்களில் ஒருவனாக இருக்கிறேன் என்று கூறினார். அண்ட புழுவில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது. ஆமாம், அதில் கொஞ்சம் முதல்ல இந்த குர்ஆனை படிக்கும்போது எனக்கு என்னடான்னு அப்படியே இருக்கும் உணர்ச்சி. இப்போ வந்து பழகி போச்சு. குர்ஆன்னாலே அண்ட புழுகு, அது எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போதோ அவ்வளோ எக்ஸ்ட்ரீம், எவ்வளோ அருவருப்பாக போகணுமோ அவ்வளோ அருவருப்பு, அது பழகிடுச்சு. பட் இருந்தாலும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்ல. சூரா 7:138. நாம் இஸ்ராயலின் சந்ததியினரை கடலை கடந்து அழைத்து சென்ற போது முஸ்லீம்களையா அல்லாஹ் தான் கடந்து போனாராம். இங்கே இது நடந்தது இயேசு பிறக்கிறதுக்கு முன்னால் 2500 வருஷம், 1400 வருஷம், மன்னிச்சுக்கோங்க, 1400 வருஷத்துக்கு முன்னால் மோசையோட காலத்தில் நடந்தது. முகமது பிறந்தது 2000 வருஷம் கழிச்சு. அவர் வந்து இப்படி கொடுக்குறாரா? இஸ்ராயல்னா யூதர்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூதர்களை யார்? முஸ்லீம்கள் கடவுள் கடந்து போச்சு. அப்போ ஏன் யூதர்களோட முஸ்லீம்கள் லடாய் போட்டுக்கிட்டு இருக்காங்க? இந்த ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா எல்லாம் மொத்த இஸ்லாமும் முகமது எல்லாம் போயின்னு கண்டுபிடிச்சிருவீங்க. நாம் இஸ்ராயலின் சந்ததியினரை கடலை கடந்து, செங்கடலை கடந்து, எந்த கடல்னு சொல்லலை, அங்கே செங்கடல்னு கிளீனாக இருக்குது, கடலை கடந்து அழைத்து சென்ற போது தங்களுக்குரிய விக்கிரகங்களை ஆராதனை செய்து கொண்டிருந்த ஒரு கூட்டத்தார் அருகே அவர்கள் சென்றார்கள். உடனே அவர்கள், மூசாவே, அவர்களிடந்தும் கடவுளைப் போல நமக்கும் நீங்கள் ஒரு கடவுளை ஆக்கி தருவீர்களா என்று வேண்டினர். நிச்சயமாக நீங்கள் ஒரு அறிவில்லாத கூட்டத்தார இருக்கிறது என்று மூசா அவர்களிடம் கூறினார். மூசானா மோசே. அங்கேருந்து எடுத்து 2 பொண்ணுங்கன்னு விட்டு கும்பிட்டானுங்க. இவன் 40 நாள் மலைக்கு ஏறி போகும்போது தேவனோட சஞ்சரிச்சுட்டு இருக்கும்போது இவனை 2 பொண்ணுங்கன்னு கும்பிட்டானுங்க. பொண்ணு கண்ணு குட்டியா அதை எடுத்து காப்பி பண்ணி இப்படி ஃப்ராடு. ஆமாம், பொய்னா பொய், காப்பி. ஆமாம், அது திருட்டுன்னு இருக்குது, பிளேஜரிசம். இது வந்து இதுக்கு பேர் திருட்டு குற்றம், பிளேஜரிசம். சூரா 10:75. இதன் பின்னர் மூசாவையும் ஹாரூனையும், ஆரோன் ஃபிர்அவனிடமும் பார்வோன் அவன் தலைவர்களிடமும் நம்முடைய அத்தாட்சிகளுடன் அனுப்பினோம். ஆனால் இவர்களும் ஆணவம் கொண்டு குற்றவாளிகளின மக்களாவே ஆனார்கள். என்னதான் சொல்கிறாருன்னு உங்களுக்கு புரியாது. இங்கே மோசஸ் அண்ட் ஆரோன் அண்ட் பார்வோன் அப்படிங்கிறது இங்கிலீஷில் க்ளீனாக வந்துருச்சு. ஏமாத்தல முடியாது, அதெல்லாம் இல்லைன்னு ஏமாற்ற முடியாது. சூரா 10:87. ஆகவே மூசாவுக்கும் அவருடைய சகோதரருக்கும், நீங்கள் இருவரும் உங்கள் சமுதாயத்துக்காக பட்டினத்தின் வீடுகளை அமைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய அவ்வீடுகளையே பள்ளிகளாக, கிப்லாவாக ஆக்கி அவற்றில் தவறாமல் தொழிலை நிலைநிறுத்துங்கள். மேலும் நம்பிக்கை கொண்டவர்கள் நற்செய்திகளையும் கூறுவாய் என்று வகி அறிவித்தோம். இவர் யார் வகி அறிவிக்க? இவர் பிறந்தது கிபி 610. அதாவது பொய்யில் உச்சக்கட்டம். நல்ல அந்த பழைய ஏற்பாட்டில் அந்த பிரசங்கம் பண்ணுறதுக்கு இந்த கேள்வியே கிடையாது. ஏன்னா அந்த பைபிள் அவங்களுடையது,
வரலாறு அவங்களுடையது, தேவன் அவர்களுடையவர், நியாயப்பிரமாணம் அவர்களுடையது, பரலோகம் அவர்களுடையது. அதனால் அங்கே இந்த இந்த ப்ரீச்சிங்லாம் கிடையாது. வருஷத்துக்கு 3 தடவை தேவ சந்நிதிக்கு வரணும். அந்த நியாயப்பிரமாணத்தை எடுத்து படித்து காமிப்பாங்க ஆசாரியர்கள், அவ்வளோதான். ஆமாம், அதை பின்பற்ற அளவுக்கு பின்பற்றணும். ஆமாம், இது பழைய ஏற்பாடு நமக்கும் கிடையாது, அரபியர்களுக்கும் கிடையாது, யார் இப்போ யூதர்களை தவிர யாருக்கும் கிடையாது. டோட்டலி இது பொய். சூரா 45:16 நிச்சயமாக நாம் இஸ்ரவேலின் சந்ததியினருக்கு வேதத்தையும் அதிகாரத்தையும் நூபத்தையும் கொடுத்தோம். நூபம்னா ப்ராஃபட், அதாவது தீர்க்க தரிசனம் வர தீர்க்க தரிசிகளை அவர்களுக்கு மனமான உணவு வசதிகளையும் கொடுத்தோம். அன்றியும் அகிலத்தாரில் அவர்களை மேன்மையாக்கினோம். பேய் தான் ஆக்குச்சின்னா இஸ்லாமியுடைய தேவன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். குரான்லேருந்து உலகத்தின் அதிபதிங்கிற பேய் தான் இஸ்ரவேலரை ஆசீர்வதிச்சுன்னு 45 சூரா 45 கதை இது. ஆமாம், சூரா 20:80 இது இப்போ 20. நம்ம பாருங்கள் எத்தனை சூறாலேருந்து வருது பாருங்கள். சூரா 20:80 இஸ்ராயலின் சந்ததிகளே, நிச்சயமாக நாம் உங்களை உங்களுடைய எதிரிகளிலிருந்து காப்பாற்றி தூர் என்னும் மலையின் வலது பாகம் வந்தால் உங்களுக்கு தவராத்தை தருவதாக வாக்களித்து உணவு கிடைக்காத பாலவனத்தில் உங்களுக்கு மண்ணு சல்வாவையும் இறக்கி வைத்தோம். அப்படின்னா மன்னா அண்ட் குயில் கொடுத்தாராம். இதை மாதிரி பைபிளில் ஒன்றுமே கிடையாது. இஷ்டத்துக்கு 114 சூறாலி இங்கிட்டு அங்கிட்டு போட்டு எழுதியிருக்காங்க. இதை பைபிள்லேருந்து காப்பி அப்போ தான் அவருக்கு டிரான்ஸ்லேஷன் கிடைச்சது போல தெரியுது. எழுதியாச்சு பொய்ய நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. இதில் ஒரு சின்ன பகுதி அங்கே பழைய ஏற்பாட்டில் இருக்குது, அதுலேருந்து காப்பி எடுத்து மாற்றிருக்காங்க. சூரா 17:2 இன்னும் நாம் மூசாவுக்கு வேதத்தை கொடுத்த மாதிரி தான் பழைய ஏற்பாட்டு வேதத்தை மோசேக்கு யார்? இஸ்ரவேலருக்கு கொடுத்தார், யூதர்களுக்கு. நாம் அதை இஸ்ரேலின் சந்ததிக்கு வழிகாட்டியாக ஆக்கி என்னை என்று வேறு எவரையும் நீங்கள் பாதுகாவலாக ஆக்கி கொள்ளாதீர்கள் என கட்டளையிட்டோம். பேயத்தான் கும்பிடணும்னு பேய் கட்டளை போட்டதான் இங்கே சொல்கிறாரு. சூரா 17 எகன் வரிசையாக எத்தனை சூறாவும் சேர்த்துக்கிட்டாங்க அதிகாரத்துலையும். பேய் தான் சொல்லிச்சுங்கிறாரு. உலகத்தின் அதிபதி பேய்ங்கிறது நமக்கு தெரியும். அந்த பேய் இயேசுக்கிட்டே எதிர நின்றுச்சு. அந்த பேய் நான் கொடுத்தேன்னு சொல்லுதான், அதை நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ வெளியரங்கம் ஆயிடுச்சு. சூரா 32:23 நிச்சயமாக நாம் மூசாவுக்கு வேதத்தை கொடுத்தோம், எனவே அவர் அதை பெற்றதை பற்றி சந்தேகப்படாதீர். நாம் இதனை இஸ்ராயலின் சந்ததிக்கு வழிகாட்டியாகவும் ஆக்கினோம். அப்படின்னா அல்லாஹ் தான், இது 32வது சூரா அதிகாரம், அல்லாஹ் தான் இஸ்ரவேலுக்கு வேதத்தை கொடுத்தாருன்னா இப்போ ஏன் நீங்கள் போய் ஹமாஸ் இஸ்ரவேலரோட போராடிக்கிட்டு இருக்கீங்க? அது எந்த கணக்கில் வருது? இந்த கணக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? குரான்லேருந்து சொல்ல முடியுமா, இல்லைன்னா பைபிள்லேருந்து சொல்ல முடியுமா? பைபிள்லேருந்து க்ளீனாக சொல்ல முடியும். பெலிஸ்தியருங்கிற கூட்டம் இஸ்ரேலுக்கு விரோதமாக இருந்தது. நீங்கள் பெலிஸ்தியர் கூட்டம் தான் முஸ்லீம்ஸு. இது இங்கே இவர் அல்லாங்கிற அந்த இஸ்லாமிய தேவன் மூசாவுக்கு வேதத்தை எப்படி கொடுக்க முடியும்? இஸ்ராயலின் சந்ததிக்கு எப்படி வழிகாட்டி கொடுக்க முடியும்? பேய் வழிகாட்ட முடியுமா இஸ்ரேலுக்கு? கதை கப்ஸா விட்டுருக்கு. சூரா 40:53 நிச்சயமாக மூசாவுக்கு நேர்வழி காட்டும் வேதத்தை நாம் அளித்தோம், அன்றியும் இஸ்ராயலின் சந்ததியினர் வேதத்துக்கு வாரிசாக்கினோம். பேய் இஸ்ரவேலுக்கு பைபிள் கொடுத்து வேதத்தை குடிச்சுதான் அந்த நம்ம கையில் இருக்குவேன். இந்த வேதத்தை இஸ்ரவேலருக்கு, இந்த பழைய ஏற்பாட்டு வேதத்தை பேய்ங்கிற அந்த முஸ்லிம்களின் தேவன் அல்லாங்கிற உலகத்தின் அதிபதி கொடுத்துச்சான். அப்படி கொடுத்துச்சுன்னா எங்கய்யா உங்கள் குரானில், அவர் கொடுத்த குரானில் இந்த தவ்ராத்து எங்கே இருக்குது? அப்படின்னா போய் பைபிளை போய் பாருமாங்க. பைபிள் எபிரேயர் மொழியில் எழுதப்பட்ட யூதர்களுடைய வேதம், அது தொடக்கூடாது. ஆமாம், டோட்டல் போய். சூரா 2:40 மறுபடியும் இங்கே 2க்கு வந்திருக்கோம் பாருங்கள். சூரா 2 பெருசுன்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கு பாருங்கள். இஸ்ராயலின் சந்ததியினரே, நான் உங்களுக்கு அளித்த என்னுடைய அருட்கொடையை நினைவு கூறுங்கள். பேய் கொடுத்துச்சான். நீங்கள் என் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள், நான் உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றேன். மேலும் நீங்கள் வேறொருக்கும் அஞ்சாது எனக்கே அஞ்சுவீர்களாக. இப்படி அல்லாஹ் சொன்னாராம். கிமு 1400 கிபி 610 பிறந்து இவர் இப்படி எழுதினாராம். இப்போ யூதர்களும் முஸ்லீம்களும் சண்டை போட்டுப்பாங்கன்னா அது எந்த கணக்கில் வருதுன்னு அவரை தான் கேட்கணும். சூரா 10:93 அகைன் வேற ஒரு அதிகாரம். நிச்சயமாக நாம் இஸ்ராயலின் சந்ததியினரை தகுந்த இருப்பிடத்தில் இருத்தி நல்ல உணவுகளையும் கொடுத்து வந்தோம். அதாவது ஒரு உடஞ்ச ரெக்கார்டு மாதிரி அப்படியே கப்ஸா வேற அதிகாரத்தில். எனினும் உண்மையான ஞானம் அவர்களிடம் வரும் வரையில் அவர்கள் மாறுபாடு செய்யவில்லை. நிச்சயமாக இறைவன் அவர்கள் எது பற்றி மாறுபாடு செய்து கொண்டிருக்கிறாரோ அது விஷயத்தில் இறுதி நாளில் அவர்களிடையே தீர்ப்பளிப்பார். உளறி இருக்கார், ஒன்றும் புரியாமல் உளறி இருக்கிறார். சூரா 2:83 இன்னும் நினைவு கூறுங்கள், நாம் யாக்கோப் அது பிராக்கெட்டில் போட்டுக்கிட்டாங்க, இஸ்ராயல் மக்களிடத்தில்
அல்லாவை தவிர வேறு எவரையும் எதனையும் நீங்கள் வணங்கக்கூடாது. உங்கள் பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் மஸ்கீன்களாக ஏழைகளுக்கும் நன்மை செய்யுங்கள். மனிதர்களிடம் அழகானதை பேசுங்கள். மேலும் தொழுகையை முறையாக கடைபிடித்து வாருங்கள். ஜகாத்தையும் ஒழுங்காக கொடுத்து வாருங்கள் என்று உறுதிமொழியை வாங்கினோம். ஆனால் உங்களில் சிலரை தவிர மற்ற யாவரும் உறுதிமொழியை நிறைவேற்றாமல் அதிலிருந்து புரண்டு விட்டீர்கள். இன்னும் நீங்கள் புறக்கணித்தவர்களாகவே இருக்கிறீர்கள். உளறி இருக்கிறாரு. பேய் உளறி இருக்கு. இது எதுவும் கிடையாது. சூரா 2:60. மூசா தம் சமூகத்தாருக்காக தண்ணீர் வேண்டி பிரார்த்தித்த போது, தம் சமூகம் யூதர்களுக்காக, இப்போ இந்த 2வது அதிகாரம் இந்த வசனங்கள் எல்லாம் பார்த்தா குரான் யூதர்களுடைய வேதம் அப்படின்னு சொல்லுது. குரான் யூதர்களுடைய வேதமா? அவர் கிளீனாக சொல்கிறாரு, இது அரபி மக்களுக்குன்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு பக்கம் இது யூதர்களின் வேதம் பாரு, இன்னொரு பக்கம் வேற பாட்டு. அரபியர்களே, இது உங்களுக்காக சுத்த அரபி மொழியில் உங்களுக்கு எழுதப்பட்டது. அரபி மக்களுக்கு நீங்கள் உங்களுக்கு புரியலைன்னு சொன்னனால, பழைய ஏற்பாட்டு வேதம் கிறிஸ்தவர்கள் வேதம் புரியலைனால உங்களுக்கு ஒரு புது வேதத்தை அரபி மொழியில் பிராண்ட் நியூவாக எழுதி கொடுத்துருக்கேன். நல்லா சொல்லியிருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா 2 அதிகாரத்தில் இங்கே அங்கே வேறு. இதை ஏற்கனவே ஆய்வு பண்ணியிருக்கிறோம். சூரா 2:60. மூசா தம் சமூகத்திற்காக தண்ணீர் வேண்டி பிரார்த்தித்த போது, உமது கைத்தடியால் அப்பாறையில் அடிப்பீராக என நாம் கூறினோம். அதிலிருந்து 12 நீர் ஊற்றுக்கள் பொங்கி எழுந்தன. ஒவ்வொரு கூட்டத்தினரும் அவரவர் குடிநீர் துறையை நன்கு அறிந்து கொண்டனர். அல்லாஹ் அருளிய ஆகாரத்திலிருந்து உண்ணுங்கள், பருகுங்கள், பூமியில் குழப்பம் செய்து கொண்டு திரியாதீர்கள் என நாம் கூறினோம் என்பதையும் நினைவு கூறுங்கள். பொய்க்கு அப்படியே அழகாக ஒரு நீளமாக போட்டு கொடுத்துருக்காரு. மோசே பிறந்தபோது உலகத்தின் அதிபதி என்ற பிசாசு அல்லாஹ் அவனை கொலை செய்ய முயன்ற உண்மை வரலாறு. இந்த மோசே பிறந்தவுடன் கிமு 1400 உலகத்தின் அதிபதி என்ற பிசாசு அல்லாஹ் அவனை கொலை செய்ய முயற்சி செய்தான். பைபிள் தேவன் அவனை அற்புதமாக காப்பாற்றி அவன் மூலம் என்ன செய்ய நினைத்தாரோ அதை செய்து முடித்தார். இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து விடுவித்தார். மோசையை குறித்து தேவன் கொடுத்த சான்றிதழ் மற்றும் அவன் உலகத்தின் அதிபதி என்ற பிசாசு அல்லாஹ் கொலை செய்ய முயன்ற வரலாற்றை இங்கு நாம் படிக்கலாம். கிமு 1400 மோசையை கொலை செய்ய முயன்று தோற்று போன அதே உலகத்தின் அதிபதி என்ற பிசாசு அல்லாஹ் என்ற பெயரில் குரானில் இதே மோசே தனக்கு ஊழியக்காரன் என பொய் கூறியுள்ளான். இப்பொழுது அந்த பொய்யை தேவன் அம்பலப்படுத்துகிறார். அவனை கொலை பண்ண முயற்சி பண்ணி ஃபெயில்டு, தோற்று போயிட்டு இப்போ மோசே தனக்கு ஊழியக்காரன் அப்படின்னு கதை விட்டுருக்கான். உலகத்தின் அதிபதிங்கிற பேய், அல்லாங்கிற பேய் குரான் வழியாக கதை விட்டுருக்குறான். 1400 வருஷம் நீங்கள் ஏமாந்துட்டுருக்கீங்க. இப்போ இயேசு அதை வெளிப்படுத்திட்டார். இந்த கொலைகார பிசாசு அல்லாஹ் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு இதே மோசே தனக்கு ஊழியக்காரன் என கிபி 610 குரான் வழியாக பொய் கூறியுள்ளது. உலகத்தின் அதிபதி என்ற பிசாசு அல்லாஹ் மோசே என்ற இந்த யூதனை அவன் பிறந்தவுடன் கொலை செய்ய முயற்சி செய்தது. பைபிள் தேவனாகிய கர்த்தர் அவனை அற்புதமாக காப்பாற்றியது. பைபிளில் யாத்ராம் 1 மற்றும் 2 அதிகாரங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கிமு 1400 இந்த யாத்ராம் என்ற யூத புத்தகத்தை எழுதியது இதே மோசேதான். இவனை போய் அவன் முஸ்லீம்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அப்சர்டான பொய்ங்கிறத நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டா சரிதான். யாத்ராகமும் 1வது அதிகாரம் 15வது வசனத்திலேருந்து நம்ம பார்க்குறோம். இப்போ என்ன, அதாவது இந்த யாத்ராகம் 1ல் இந்த 15 வசனத்துக்கு முன்னால் என்ன நடந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. டைம் கன்ஸ்டன்ட்டுக்காக இதை கொடுக்குறோம். இதில் இந்த 15லேருந்து ஆரம்பிக்கும். எகிப்து ராஜா என்ன பண்ணிட்டான், எல்லா யூத பிள்ளைகளும் கொல்லணும்னு உத்தரவு போடுறான், யூத ஆண் குழந்தைகளை. அதுவுமன்றி எகிப்தின் ராஜா சிப்பிராள் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோட பேசி, இவங்க பேரே அங்கே இருக்குது. பைபிள் எப்படி பேர் வர்றது அபூர்வம். ஏன்னா இந்த பெண்கள் எபிரேய பிள்ளைகளை காப்பாற்றினாங்க, பையங்களை காப்பாற்றினாங்க. அதனால் பரலோகதையும் அவங்க பேரை அங்கே எழுதிட்டார். பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும்போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொண்டு போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றார். டெலிவரிக்கு வர்ற ஆம்பளை பிள்ளைகளை, எபிரேய பிள்ளைகளை, யூத பிள்ளைகளை கொல்லுங்க அப்படின்னு கட்டளை போடுறான். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். யூத பிள்ளைகளை காப்பாற்றிருக்காங்க, அதனால் அவங்க பேர் அங்கே இருக்குது. அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள், எபிரேன யூத ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள். மருத்துவச்சி அவர்களிடத்துக்கு போகும் முன்னமே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பலுகி பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். கொல்ல முடியல, யூத பிள்ளைகளை கொல்ல முடியல.
மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். பாருங்க, எப்படி பாருங்க, எதிர் சைட்லேருந்து தேவனை நம்பினான். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் குழந்தைகளை எல்லாம் நதியிலே போட்டு விடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடு வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். இந்த மருத்துவச்சிகள் கேட்க மாட்டாங்கன்னு மொத்தம் எகிப்து ஜனங்கள் அவ்வளோ பேருக்கும் கட்டளை போட்டுட்டான். யாத்ராகமம் 2வது அதிகாரம் 1வது வசனம். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தையை விவாகம் பண்ணினான். இப்போ மோசையோட அந்த வரலாறை பார்க்குறோம். உத்தரவு போட்டுட்டான். எப்படி மோசைங்கிற இந்த யூத பிள்ளை தப்பிச்சதுங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரு தடவை குயிக்காக பார்த்துருவோம். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளை பெற்று அது அளவுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அப்புறம் அதை ஒளித்து வைக்கக்கூடாமல் ஒரு நாணல் பெட்டி எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதில் பிள்ளையை வளர்த்தி நதியோரமாக நாணலுக்குள்ளே வைத்தாள். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியிலே ஸ்நானம் பண்ண வந்தால் அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு அதன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்த பொழுது பிள்ளையை கண்டால் பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கம் விட்டு இது எபிரேயுடைய பிள்ளைகளில் ஒன்று என்றாள். அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமார்த்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் கொண்டு வரட்டு உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்று கேட்டாள். யாரு? மிரியாம் கேட்குறா. அதற்கு பார்வோனுடைய குமாரத்தி, அழைத்து கொண்டு வா என்றாள். அந்த பெண் போய் பிள்ளையின் தாயை அழைத்து கொண்டு வந்தாள். மோசையோட அம்மாவே. பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை வளர்த்தாள். பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தினிடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனை ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். நீங்கள் பார்த்தீங்க, இதில் கொஞ்சம் வசனங்களை முதலே படித்தோம். பட் இப்போ கடைசி அந்த 8, 9, 10 ஃபுல்லாக படிச்சிருக்கோம். அதில் பார்வோனுடைய குமாரத்தி, ராஜகுமாரத்தி இந்த பிள்ளைய அதோட அம்மாக்கிட்டே வளர்க்க ஒப்பு கொடுக்குறான். எபிரேய பிள்ளை. எபிரேய பிள்ளைகளை பூரா கொல்லணும்னு சொல்லி பார்வோன் உத்தரவு போட்டிருக்கான். இந்த பிள்ளை தப்பிச்சிருக்கு. இவ தான் பேர் கொடுக்குறான். ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். இது பைபிளில் இருக்குது. கிமு 1400 இதே மோசே எழுதியிருக்கிறான். இவனுக்கு போய் மூசான்னு பேர் கொடுத்து இவன் ஒரு முஸ்லீம்னு குரானில் சொல்லி அது உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்கன்னா, இயேசு உங்களை அந்த தாறுமாறுக்கு இவ்வளோ நாள் விட்டுருக்கார். இயேசு தான் தேவன். அவர் தேவகுமாரன் மட்டுமல்ல, அவர் தான் தேவன், வானத்தையும் பூமியும் படைத்தவர். அவர் தாறுமாறுக்கு உங்களை ஒப்பு கொடுத்துருக்காரு. இப்போ வாங்க என் பிள்ளைகளாங்கிறார். இதுதான் சத்தியம். இதை விட்டுட்டு பக்கா பொய்ய குரானில் அளந்திருக்காங்க. நீங்கள் தப்பிச்சுக்கோங்க. இது உங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு இயேசு கொடுத்துருக்கிற வாய்ப்பு. மோசே குறித்து பைபிள் தேவன் கொடுத்த சான்றிதழ். என் தாசன் ஆகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது மோசையை குறித்து தேவன் கொடுத்துருக்க சர்டிஃபிகேட். இவனை போய் முஸ்லீம்னு சொல்கிறது அபாண்டமான ஒரு பொய். இவன் நம்பர்ஸ் எண்ணாகமும் 12:6. இந்த எண்ணாகமுங்கிறது இது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். இதான் தீர்க்கதரிசிக்குள்ளே இலக்கணம். இவர் தான் தீர்க்கதரிசிகளின் தேவன். இவங்க கதை விட்டுட்டு நபின்னு தன் பேரில் வச்சுக்கிட்டா தீர்க்கதரிசி ஆயிட முடியுமா? இங்கே இருக்குது. இது கிமு 1400 தேவன் பேசியிருக்கிறது. என் தாசன் ஆகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். நாட் so with my servant Moses. He is faithful in all my house. சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு பைபிள் தேவன். அல்ல இல்லை. அதனால சொல்கிறாரு, அவன் சொப்பனம் தரிசனம்லாம் கிடையாது, அவன்கிட்ட முகமுகமாக பேசுகிறேங்கிறாரு. நாட் சோன்னு சொல்கிறாரு. நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனதென என்றார். சர்வெண்ட், மை சர்வெண்ட் மோசஸ்ன்னு சொல்லிட்டு அவன் என் சாயலையே பார்க்குறான். நீங்கள் அவனுக்கு எப்படி எதிர்த்து பேசலாம் அப்படின்னு கேட்டார். இதெல்லாம் பைபிளில் எழுதப்பட்டுள்ளது. இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு இவன் ஒரு முஸ்லீம்னு 197 வசனத்தில் எழுதி வச்சுட்டா முஸ்லீம் ஆயிட முடியுமா? கப்சா என்றைக்குமே கப்சா தான். ஒரு நாள் அது வெளியில் வந்துடும். அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரட்சேத்தமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும்
மகா பயங்கரமான செய்களையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாக அறிந்த மோசையைப் போல ஒரு தீர்க்கதரிசியின் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். இஸ்ரவேலில் மட்டுமல்ல, எங்கேயுமே எழுப்பினதில்லை. யாத்ராகும் 34 10-12 வசனங்கள். மைட்டி சயின்ஸ் அவனை வச்சு பண்ணார். மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேலில் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்களையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையைப் போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழுப்பினதில்லை என்று விளங்கும். இதான் அவனை பற்றி சர்டிஃபிகேட் பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. இப்போ யோவான் எழுதுகிற சுவிசேஷத்தில் மோசையை பற்றி என்ன வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். முகமது பிறப்பதற்கு 2000 வருடங்களுக்கு முன்னரே எழுதப்பட்ட இந்த வசனங்கள் மோசே என்ற யூதன் பைபிள் தேவனுடைய சிநேகிதன் என்பதை நமக்கு காட்டுகிறது. தேவன் அவனுடன் முகமுகமாய் பேசினார். ஆனால் 2000 வருடங்கள் கழித்து கிபி 610 எழுப்பிய முகமது மோசே ஒரு முஸ்லிம் நபி எனவும் அவனுக்கு மூசா என்று ஒரு வினோதமான பெயர் கொடுத்து அவன் பெயரை குரானில் 197 இடங்களில் பதிவு செய்து முஸ்லீம்களை ஏமாற்றியுள்ளார். அதாவது இந்த மோசே ஒரு முஸ்லீம்னு பொய் அளந்து அவனுடைய வரலாறு முஸ்லீம் வரலாறுன்னு ஏகப்பட்ட பொய் வசனங்களை போட்டு உங்களை ஏமாற்றிருக்காரு, மொட்டை அடிச்சிருக்காரு உங்களை. இப்போ இயேசு உங்களை காப்பாற்றுறாரு. நமக்கு தெரியும், அல்லாஹ் என்று முகமது அறிமுகப்படுத்திய உலகத்தின் அதிபதி என்பது பிசாசு என்ற சாத்தான் என்று முகமது பிறப்பதற்கு 500 வருடங்களுக்கு முன்னரே இயேசு தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்தியுள்ளார். இதே உலகத்தின் அதிபதி என்ற சாத்தான் என்ற அல்லாஹ் மோசே பிறந்தவுடன் அவனை கொலை செய்ய முயற்சி செய்து தோற்று போனது பைபிளில் இந்தல்ல நேற்றல்ல கிபி 1400 அதாவது முகமது பிறக்கிறதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னால் இதே மோசையால் பதிவு செய்யப்பட்டு காணப்படுகிறது. அதை படித்து பார்த்தோம். உடனடி பக்தி வர்த்தி இப்படி முகமது பிறப்பதற்கு 2000 வருடங்களுக்கு முன்னரே மோசையை கொலை செய்ய முயற்சி செய்து முற்றிலும் தோற்று போன உலகத்தின் அதிபதி என்ற அல்லாஹ் என்ற சாத்தான் கிபி 610 முகமது வழியாக யூதனாகிய மோசையின் வரலாற்றை குரான் என்ற பொய் வேதத்தின் மூலம் முஸ்லிம்களோட வரலாறு என்று சொல்லி அபகரித்துள்ளான். இப்போது பரிசுத்த ஆவியானவர் என்ற இயேசு அல்லாஹ் என்ற பிசாசின் மோசடியை யோவான் எழுதிய சுவிசேஷம் வழியாக அம்பலப்படுத்தியுள்ளார். யோவான் சுவிசேஷத்தை இப்போ தான் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல ஃபர்ஸ்ட்ல இதில் பார்த்துட்டோம். இப்போ யோவானில் நம்ம பார்க்க போகிறோம். யூதனாகிய மோசை குறித்து யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள வசனங்கள். யோவான் எழுதிய சுவிசேஷம் மோசைக்கும் முஸ்லீம்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. 1 அனாலிசிஸ். இது பரிசுத்த ஆவியானவர் சாட்சி. நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. இந்த நியாயப்பிரமாணம் யார் மூலமாக? மோசே மூலமாக. தேவன் கொடுத்தது, அல்லாஹ் கொடுத்ததில்லை. எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. இந்த வசனம் முகமது பிறக்கிறதுக்கு 600 வருஷத்துக்கு முன்னால், அது கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்டது. ஏமாத்தல முடியாது. யோவான் எழுதிய சுவிசேஷம் மோசைக்கும் முஸ்லிம்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சாட்சி 2 பிலிப்பு கூறிய சாட்சி. நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசியும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரே தூரானுமைய இயேசுவே. பிலிப்புங்கிறது இயேசுடைய சீஷன். அவன் சொல்கிறான் இவர் தான் அவர்னு ஐடென்டிஃபை பண்ணுறான். யோவான் 1வது அதிகாரம் 45. பிலிப்போ நாத்தானுவேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரே தூரானுமாகிய இயேசுவே என்றான். மோசே அவங்க ஆளு. மோசையை போய் அவங்க ஒரு முஸ்லீம் சொல்கிறது ஒரு முட்டாள்தனமான பொய். ஆனால் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. இயேசு அதுக்கு அனுமதிச்சிருக்கிறாரு. இனிமே கிடையாது, இனிமே ஒர்க் ஆகாது. யோவான் எழுதிய சுவிசேஷம் மோசைக்கும் முஸ்லீம்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சாட்சி 3 இயேசு சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். சிலுவையில் அவரை தூக்கி போடணும், உயர்த்தப்படணும், அது சிலுவை நோக்கி பார்க்கணுங்கிறத அவர் சொல்லிட்டாரு. இதுக்கு மோசே காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை அதை சொல்லி அவர் தீர்க்க தரிசனம் சொல்கிறார். யோவான் 3:13 பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் சொல்லிட்டார். தன்னை அப்படி தூக்கி போடுவாங்க, உயர்த்தி போடுவாங்க. அங்கே நீங்கள் பார்க்கலாம், கொள்ளிவாய் பிசாசுக்கு தேவன் இஸ்ரவேலர் ஒப்பு கொடுத்தார்.
அவங்கள்ட்ட இருந்து காப்பாற்றுறதுக்கு என்ன வழின்னு கேட்குறான் மோசே. சரி, ஒரு கொள்ளி சர்வாய் சர்ப்பத்தை கோலில் தூக்கி நிறுத்து, ஒரு ஒரு சிலையை நிறுத்து, அதை அவங்க பார்க்கட்டும், அந்த இமேஜை பார்க்கும்போது பொழைப்பான்னு சொன்னார். அது மாதிரி சொன்னார். அது வந்து எண்ணெயை வந்து அப்படி தூக்கி போடுவாங்க சிலுவையில், ஊருக்கு வெளியில், எண்ணெய் நோக்கி பார்க்குறவங்க பிழைப்பான்னு சொல்லியிருக்காரு. தீர்க்க தரிசனமாக இதை சொல்லியிருக்கிறார். இயேசு சூப்பரான தெய்வம். யோவான் எழுதிய சுவிசேஷம் மோசேக்கும் முஸ்லிம்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இன்ஸ்டன்ஸ் நம்பர் 4. இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். அவர் தான் வானத்திலிருந்து வந்த அப்பம் அப்படிங்கிறத காண்பிச்சார். ஆமாம். அப்போது மோசையை கம்பேர் பண்ணி இஸ்ரவேலருக்கு இயேசு சொல்லிக் கொடுக்குறாரு. இந்த வசனம் இருக்குது. மோசே யூதர்களுடையவன், அவன் அவன் வந்து அரபியன், முஸ்லீம்னு சொல்கிறது மகா பெரிய ஏமாத்து. நீங்கள் ஏமாந்துட்டுருக்கீங்க. இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இதே 6வது அதிகாரத்தில் 51 சொல்கிறார், ஜீவ அப்பம் நானே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவர் தான் அந்த ஜீவாப்பம். யோவான் எழுதிய சுவிசேஷம் மோசைக்கும் முஸ்லிம்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு என்று காண்பித்தோட அடையாளம் சாட்சி 5. இயேசு, மோசே நியாயப்பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லையா? அப்படி இருந்தும் உங்களில் ஒருவனும் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறதில்லை. நியாயப்பிரமாணத்தில் முக்கியமான கட்டளை, மோசே உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன், அவர் சொன்னதற்கெல்லாம் நீங்கள் கீழ்ப்படியணும்டா அப்படின்னு சொல்லியிருந்தார். இதான் சொல்லியிருந்தார். உபாகமம் 18, 19 அது இயேசு அதை சொல்கிறார். டே, உங்களுக்கு அந்த நியாயப்பிரமாணத்தில் என்னை பற்றி சொல்லியிருக்கலடா, என்ன ஏன்டா கொலை செய்ய முயற்சி பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. ஆனால் அன்பாக கேட்குறாரு. அவங்களுக்கு தெரியும் இது. யோவான் 7:19. நமக்கு இன்றைக்கி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ண பிறகு தெரியுது. ஆனால் அவங்களுக்கு அது தெரியும். இந்த வசனம் என்னன்னு தெரியும், நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, மேசியாங்கிற தேவகுமாரன் வருவார்னு, கிறிஸ்து வருவார்னு அவங்க யூதர்கள் அவ்வளோ பேரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த ஏரியாவில் இருந்த யூதர்கள் அல்லாதவரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அது நியாயப்பிரமாணத்தில் தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டது. அதை ஏன்பா நம்ப மாட்டேங்க அப்படின்னு கேட்குறார். யோவான் 7:19. மோசே நியாயப்பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லையா? அதில் தீர்க்கதரிசனம் சொல்லவில்லையா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி இருந்தும் உங்களில் ஒருவனும் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறதில்லை, நீங்கள் ஏன் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் என்றார். இங்கே மோசையை காண்பிக்கிறாரு. மோசே அவங்களுடையவன். உங்களுக்கு இதில் தெரிய வேண்டியதெல்லாம், மோசேக்கும் முஸ்லீம்களுக்கும் ஒரு சம்பந்தம் கிடையாதுங்கிறதுக்கு இங்கே சாட்சி ஒன் ஆஃப்டர் அனதர் பார்க்குறோம். யாரும் இதை மறுக்க முடியாது. பைபிளை மாற்றிட்டாங்கன்னு உங்களை மொட்டை போட முடியாது. அந்த மொட்டை போடுறதுக்கு நீங்கள் உங்களை அனுமதிச்சிங்கன்னா நீங்கள் உண்மையான மொட்டை, ஒன்றும் சொல்ல முடியாது, உங்களை காப்பாற்ற முடியாது. வரிசையாக 1 by 1. யோவான் எழுதிய சுவிசேஷம் மோசேக்கும் முஸ்லீம்களுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. சாட்சி 6. இயேசு, மோசேயின் நியாயப்பிரமாணம் மீறாதபடிக்கு ஓய்வு நாளில் மனுஷன் விருத்த சேதனம் பெறலாம் என்றால், நான் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை முழுவதும் சுகமாக்கினதுனாலே என் மேல் எரிச்சலாக இருக்கலாமா? இப்போ இதில் கேட்குறாரு, இந்த ஓய்வு நாளை மீறக்கூடாதுன்னு. அங்கே யாத்ரா 35:1-2 பார்த்தீங்கன்னா, ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் கொலை செய்யப்பட கடவன்னு அந்த இஸ்ரவேலின் தேவன் கட்டளை போட்டிருந்தாரு. இதெல்லாம் குரானில் கிடையாது. நான் தான் தவறத்தை கொடுத்தேன் அப்படின்னா ஓய்வு நாள் இருக்காப்பா? ஓய்வு நாளுங்கிறது சாட்டர்டே அது இருக்குதா? நீங்கள் ஏதோ ஃப்ரைடே வச்சுருக்கீங்க, ஏதோ ஒரு இஷ்டத்துக்கு வச்சுருக்கிறீங்க, அதெல்லாம் கேன்சல்டு. ஆமாம், அதெல்லாம் கேன்சல்டு. இது இருக்குது. அவர் இயேசு கூட போராடினாங்க, அவர் ஓய்வு நாளை கை கொள்ளலைன்னு போராடினாங்க. இருக்குது. ஓய்வு நாள்னா என்னன்னு கொஞ்சம் விளக்குங்க பார்க்கலாம். குரானில் இருக்கா? ஓய்வு நாள் வார்த்தையே கிடையாது. சாபத்துங்கிற வார்த்தையே கிடையாது. சாபத்துங்கிற வார்த்தை வந்துட்டால் சாதாரண ஆள் கூட கண்டுபிடிச்சிடுவாங்க. இது யூதர்களுடையதுன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. அதனால் அதை மென்ஷன் பண்ணல. இங்கே பாருங்கள், மோசேக்கிட்ட சொல்கிறாரு. மோசையை மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு, மோசேயின் நியாயப்பிரமாணம் மீறாதபடிக்கு ஓய்வு நாளில் மனுஷன் விருத்த சேதனம் பெறலாம் என்றால், நான் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை முழுவதும் சுகமாக்கினதுனாலே என் மேல் எரிச்சலாக இருக்கலாமா கேட்குறாரு. மோசையை காண்பிச்சு அடையாளம் காமிச்சு கேட்குறாரு. யோவான் 7வது அதிகாரம் 22, 23. விருத்த சேதனம் மோசையினால் உண்டாகாமல் பிதாக்களால் உண்டாயிற்று. பின்பு மோசே அதை உங்களுக்கு நியமித்தான். நீங்கள் ஓய்வு நாளிலும் மனுஷனை விருத்த சேதனம் பண்ணுகிறீர்கள். மோசையின் நியாயப்பிரமாணம் மீறாதபடிக்கு ஓய்வு நாளில் மனுஷன் விருத்த சேதனம் பெறலாம் என்றால், நான் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை முழுவதும் சுகமாக்கினதுனாலே என் மேல் எரிச்சலாக இருக்கலாமா? அழகாக கேட்குறார். இது என்னத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துது?
இந்த ஓய்வு நாள், மோசே, நியாயப்பிரமாணம், விருத்த சேதனம் இது அவ்வளவுமே யூதர்களுடையது. இதை எவனாவது மற்றவன் பின்பற்றினானா அவன் பேய் பிடிச்சவன்னு இயேசு வெளிப்படுத்தல் 3:9 சொல்றாரு. யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிற சாத்தானின் கூட்டம் அப்படிங்கிறாரு. எனக்கு விருத்த சேதனம் உண்டுன்னு ஒருத்தன் சொன்னான், புறஜாதியன் யூதர் அல்லாதுன்னு சொன்னான்னா அவன் சாத்தானின் கூட்டம். பொய் சொல்கிறவனே இயேசு முகமது பிறக்கிறதுக்கு 500 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லியிருக்கிறாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 3:9 இருக்குது. புரிஞ்சுக்கோங்க, அது புரிஞ்சுக்கோங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் மோசேக்கு முஸ்லிம்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. இன்ஸ்டன்ஸ் நம்பர் 7 இயேசு பிதாவினிடத்தில் நான் உங்கள் மேல் குற்றம் சாட்டுவேன் என்று நினையாதிருங்கள். நீங்கள் நம்புகிற மோசையை உங்கள் மேல் குற்றம் சாட்டுவான். நீங்கள் மோசையை விசுவாசித்தீர்களானால் என்னை விசுவாசிப்பார்கள். அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே. அப்போ 197 இடத்துல மூசா மூசா மூசான்னு எழுதியிருக்கீங்களையா? இங்கே என்ன சொல்லுது? நீங்கள் மோசையை விசுவாசித்தீங்கன்னா என்னையை விசுவாசிக்கணும். ஏன்னா அவன் தான் எழுதியிருக்கான். என்ன எழுதியிருக்காங்கிறத பார்க்க போகிறோம். இவர் வாய் திறந்து சொன்ன வார்த்தைக்கு எவன் கீழ்ப்படினோ அவன் சாகணும், அவ்வளோதான். அறுப்புண்டு போகணும்னு இருக்கு. விசாரிப்பேன்னு தேவன் சொல்லியிருக்கிறாரு. கிளியராக இருக்குது. ஏசு அதை மென்ஷன் பண்ணுறாரு. அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே. முகமது எல்லாத்தையும் ஏமாற்றி ஏமாற்றி உங்களை நல்லா முட்டை போட்டிருக்கிறாரு. குரான்கிறது பொய் வேதம். முகமது கம்ப்ளீட்டாக பரலோகத்துக்கும் உங்களுக்கு விரோதி. இங்கே கிளியராக இருக்குது பாருங்கள். இயேசு சொல்லியிருக்கார், நீங்கள் நம்புகிற மோசையே உங்கள் மேல் குற்றம் சாட்டுவான். நீங்கள் மோசையை விசுவாசித்திறனால என்னை விசுவாசித்தீர்கள். அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே. 197 வசனங்களில் குரானில் மோசேங்கிற நாமம் எழுதப்பட்டிருக்கு. மோசையோட வரலாறு முஸ்லீமுடைய வரலாறுன்னு பக்கா அபாண்டமான பொய் குரானில் எழுதப்பட்டிருக்கு. முகமது எழுதியிருக்கிறாரு. இப்போ பாருங்கள், இங்கே இருக்குது யோவான். இது குரான் வர்றதுக்கு அத்தனை வருஷத்துக்கு முன்னால், 500 வருஷத்துக்கு முன்னால் வந்த பைபிளில் இது எழுதப்பட்டிருக்கு. இயேசு பேசுனது எழுதப்பட்டிருக்கு. யோவான் 5:45 பிதாவினிடத்தில் நான் உங்கள் மேல் குற்றம் சாட்டுவேன் என்று நினையாதிருங்கள். நீங்கள் நம்புகிற மோசையை உங்கள் மேல் குற்றம் சாட்டுவான். அர்த்தம் என்னென்னா, மோசே பரலோகத்தில் தேவனோட உயிரோடு இருக்கிறான். ஆமாம், இயேசுவோட பேசின அவன் இறங்கி வந்தான். இயேசு அந்த மறுரூபம் மேலே அனுபவம் நீங்கள் பார்த்துக்கலாம். மத்தேயு 17 போய் படித்து பாருங்கள். மலையில் ஏறுறாரு, மோசேயும் வந்தான், எலியாவும் வந்தான். இயேசுவோடு பேசுகிறத மற்றவங்க பார்த்தாங்க. அவன் தேவனோட உயிரோடு தேவனிடத்தில் உயிரோடு இருக்கணும். இவனை போய் அல்லாஹ் தன்னுடைய ஊழியக்காரன் சொன்னான்னா எவ்வளோ பெரிய ஃப்ராடு, எவ்வளோ பெரிய ஏமாத்து. ஆமாம், இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். அந்த மறுரூப மேலே இன்ஸ்டன்ஸை நான் இதில் கொண்டு வரல, வேணா உங்களுக்கு கொண்டு வரலாம். மோசேயோட எலியாவோட தேவன் பேசினார், இயேசு பேசினார். அவன் உயிரோடு இருக்கிறான். இங்கே க்ளீனாக சொல்கிறாரு, நீங்கள் நம்புகிற மோசே உங்கள் மேல் குற்றம் சாட்டுவான் அப்படின்னே சொல்லியிருக்கிறார். நீங்கள் மோசையை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள். அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே. அவன் என்ன எழுதியிருக்காங்கிறதே நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். உபாகமம் 18:19 பார்க்க போகிறோம். யோவான் 5:47 அவன் எழுதின வாக்கியங்களை நீங்கள் விசுவாசியாமல் இருந்தால் நான் சொல்லுகிற வசனங்களை எப்படி விசுவாசிப்பீர்கள் என்றார். கிளியரா? அப்போ அவன் என்ன சொல்லியிருக்கிறான், மோசே என்ன சொல்லியிருக்கிறான் அப்படிங்கிறதை நம்ம பார்க்கலாம். மோசே மேசியாவிய இயேசுவை குறித்து, தேவகுமாரன், மேசியானா தேவகுமாரன், மேசியாவிய இயேசுவை குறித்து கூறிய தீர்க்க தரிசனம் கிமு 1400. உன் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்க தரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரத்திலிருந்து எழும்பு பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. உறவிலே சபை கூட்டப்பட்ட நாளில் நான் சாகாதபடி என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை இனி நான் கேளாமலும் இந்த பெரிய அக்கினியை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று உன் தேவனாகிய கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டத நிமித்தின் படியெல்லாம் அவர் செய்வார். இந்த உபாகமம் 18:15-19 இது எழுதப்பட்டது கிமு 1400, முகமது பிறக்கிறதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னால். இந்த மோசையை முஸ்லீம் சொல்லியிருக்கிறது சாதாரண பொய் இல்லை, அது உலக மகா பொய். உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்க தரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரத்தில் எழும்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அவருக்குன்னா தேவன் அர்த்தம். அவருங்கிறது தேவனுக்கு மட்டும்தான் அவருங்கிற வார்த்தை பைபிளில் உபயோகப்படுத்தப்படுது. என்னை போல அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கிறான். சொல்லி அடுத்த வசனம் பாருங்க. ஓரேபிலே சபை கூட்டப்பட்ட நாளில் நான் சாகாதபடி என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை இனி நான் கேளாமலும் இந்த பெரிய அக்கினியை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று உன் தேவனாகிய கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டதன் படியெல்லாம் அவர் செய்வார். நீ கேட்டதை அவர் கொடுக்குறாரு அப்படின்னு. ஆமாம். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி அவர்கள் சொன்னது சரியே, கன்ஃபர்மேஷன் டைரக்டா, உன்னை போல ஒரு தீர்க்க தரிசியை நான்
அவர்களுக்காக அவர்கள் சகோதரத்திலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன், நான் அவருக்கு கற்பிப்பதெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். இயேசு அதை செஞ்சார். ஒன் அதாவது அவர்களுக்காக அவர்கள் சகோதரத்திலிருந்து யூதர்களுக்கு, இதுக்கும் முகமதியர்களுக்கும் அரபியர்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவிக்கூடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன் அப்படின்னா, தேவகுமாரன் வந்து சொல்கிற வார்த்தைக்கு எவன் கீழ்ப்படியலையோ அவனை நான் கொல்லுவேன்னு அர்த்தம். அவர் அப்போஸ்தலர் 3:22 பேதுரு வச்சு சொல்கிறாரு, நிர்மூலமாக்குவேன்னு அதுக்கு அர்த்தம். அப்போது இதைத்தான் அவர் சொன்னார். இதை அங்கே அந்த அந்த வார்த்தைகள், அந்த உபாமம் 18:15-19 உள்ள வார்த்தைகள் அப்படியே நிறைவேறியிருக்கு. இயேசுக்கிட்ட நிறைவேறிச்சு, இயேசுவிட நிறைவேறிச்சு. இதைத்தான் சொன்னார். மோசே என்னை குறித்து சொல்லியிருக்கிறானே, அவன் சொன்னதை நீங்கள் நம்பலைன்னா நான் சொன்னதை எப்படி நம்புவீங்க அப்படின்னு தெளிவாக கேட்டார். இந்த மோசையோட இயேசு வந்து இந்த பூமியில் நடமாடும் போது பேசினார். இவன் வானத்திலேருந்து இறங்கி வந்து அவரோட பேசினான். மறுரூபமாக அவரோட பேசினா இயேசுவும் மறுரூபமானார். இது பைபிளில் இருக்குது. அவன் உயிரோடு இருக்கிறான். இவன் இவன் இயேசுவுக்கு ஊழியக்காரன், பரலோக தேவனுக்கு வேலைக்காரன், இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்கான், உயிரோடு இருக்கிறான். மத்தேயு 17 இருக்குது. இதை பாருங்கள். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அண்ட் ஹி வாஸ் டிரான்ஸ்ஃபிகர்ட் பிஃபோர் தெம். அப்படியே தேவனா ஆயிட்டார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். வந்துட்டாங்க, இறங்கி வந்து பேசினாங்க. மோசேயும் எலியாவும் பரலோக தேவனோட மேலே உயிரோடு இருக்காங்க. அங்கேருந்து இறங்கி வந்து பேசுகிறாங்க இயேசுவோட. அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். இதை உங்களுக்கு எதுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா, இந்த மோசே அப்படிங்கிறவன் இதுவனுக்கும் இஸ்லாமுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுங்கிறத காமிக்கிறதுக்கு தான். அவன் யூதர்களுக்கு உரியவன், அவன் யூதர்களுக்கு சொந்தக்காரன். ஆமாம், யூதர்களுடைய தீர்க்கதரிசி கிடையாது, நமக்கெல்லாம் கிடையாது, முஸ்லீம்களுக்கு கிடையாது. ஸோ குரானில் எழுதப்பட்ட 197 வசனங்கள், மோசையை பற்றி எழுதின வசனங்கள் அவ்வளவும் பொய், அண்ட பொழுது. யோவான் எழுதிய சுவிசேஷம் மோசேக்கும் முஸ்லீம்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆதாரம் நம்பர் 8. யூதர்கள், போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மையுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். யூதர்கள் நமக்கு. அப்போ மோசே கொடுத்த நியாயப்பிரமாணம் யாருக்கு? யூதர்களுக்கு. அது வந்து நான் அல்லாங்கிற பிசாசு, உலகத்தின் அதிபதிங்கிற பிசாசு யூதர்களுக்கு கொடுத்த அப்படின்னு சொல்லுது. அது இன்னைக்கு முஸ்லீம்களுக்கு பொருந்தும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பொய் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இவ்வளோதான், நமக்கு கட்டளையிட்டிருக்காரு. யோவான் 8வது அதிகாரம் 3, 4, 5 வசனங்கள். இந்த யோவான் 8 நீங்கள் 1லிருந்து படிச்சுக்கோங்க. அப்பொழுது விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி. வேதபாரகர் பரிசேயர்னா இமாமெல்லாம் கிடையாது, யூதர்கள், யூத தலைவர்கள் அவங்க. போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மையுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அப்போ நமக்கு இதில் கிளியராக நமக்கு தெரிய வேண்டியது, இந்த நியாயப்பிரமாணத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. முகமது நியாயப்பிரமாணத்தை, தவராத்தை குறித்து எழுதுனது, மோசையை குறித்து எழுதுனது அவ்வளவும் ஏமாற்று பொய். யோவான் எழுதிய சுவிசேஷம் மோசைக்கும் முஸ்லீம்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அடையாளம் நம்பர் 9. யூதர்கள், அப்பொழுது அவர்கள் அவனை வைத்து, நீ அவனுடைய சீஷன், நாங்கள் மோசேயனுடைய சீஷர். மோசையுடன் தேவன் பேசினார் என்று அறிவோம், இவன் எங்கே இருந்து வந்தவன் என்று அறியோம் என்றார்கள். இது ஒரு இன்ஸ்டன்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கணும். யூதர்கள் எவ்வளோ தூரத்துக்கு மோசே மேலே வைராக்கியமாக இருக்கிறாங்க. இந்த வசனங்கள், இந்த நிகழ்வு மோசே பிறக்கிறதுக்கு 550 வருஷத்துக்கு முன்னால் நிகழ்ந்த நிகழ்வு, 500 வருஷத்துக்கு முன்னால் இது பைபிளில் இருக்குது. இதெல்லாம் விட்டுப்புட்டு மோசே முஸ்லீம்களுடையவர்னு எழுதியிருந்தார்னா அவர் எப்பேற்பட்ட பொய்யர், அதை நம்பிக்கிட்டு இருக்க நீங்கள் யார்? இயேசு அனுமதிச்சிட்டாரு, அதனால் நீங்கள் இவ்வளோ நாள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. இனிமே அது கிடையாது, இனிமே கிடையாது. இனிமேல் இயேசு உங்களை நேசிக்கிறாரு. இந்த பொய் இனிமேல் ஒர்க் அவுட் ஆகாது. இது அபாண்டமான பொய், சாதாரண பொய் இல்லை.
யோவான் 9:28. அப்பொழுது அவர்கள் அவனை வைது, நீ அவனுடைய சீஷன், நாங்கள் மோசையுடைய சீஷர். மோசையுடனே தேவன் பேசினார் என்று அறிவோம், இவன் எங்கே இருந்து வந்தவன் என்று அறியோம் என்றார்கள். இப்போ கிளியரா இருக்கு, மோசேக்கும் முஸ்லீம்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. இதுதான் உங்களுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு பிறகு நீங்கள் தான் முடிவெடுக்கணும். யோவான் எழுதிய சுவிசேஷம் மோசேக்கும் முஸ்லீம்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆதாரம் நம்பர் 10. எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி இவன் சாக வேண்டும் என்றார்கள். இயேசுவை கொலை செய்கிறதுக்கு மோசையோட நியாயப்பிரமாணத்தை யூதர்கள் பயன்படுத்தினாங்க. நியாயப்பிரமாணத்துக்கும் இந்த யூத முறைமைக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. யோவான் 19:7. யூதர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக பிலாத்துக்கு, எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி இவன் சாக வேண்டும் என்றார்கள். உங்களுக்கு தெரிய வேண்டியது, இந்த நியாயப்பிரமாணம், இந்த யூத முறைமை எதுவுமே உங்களுக்கு கிடையாது. முகமது அதெல்லாம் உங்களுக்கு உண்டுன்னு போய் அளந்திருக்கிறாரு, உங்களை ஏமாற்றிருக்காரு. மறுபடியும் உடனடி பக்தி விருத்தி 1. மேற்கூறிய வசனங்கள் இயேசுவின் 4 சுவிசேஷங்களில் யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் மாத்திரம் இந்த வசனங்கள் காணப்படுகிறது. இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் இயேசுவும் மோசேயும் யூதர்கள் என்பதையும், பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாண மோசே மூலமாக யூதர்கள் என்ற இஸ்ரவேலுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டது என்பதும், முகமதுக்கும் மற்றும் அரபியர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மோசேக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது என்பதை நமக்கு காட்டி கொடுக்கின்றன. உடனடி பக்தி வேதத்தி 2. யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் இங்கு நாம் மோசே இயேசுவை குறித்து படித்த வசனங்கள் முகமது பிறப்பதற்கு 500 வருடங்களுக்கு முன்னரே எழுதப்பட்டு உலகம் முழுக்க சென்றுவிட்டது. அதாவது உலக வரலாற்றில் மோசையும் இயேசுவும் யூதர்கள் என உறுதி செய்துள்ள இந்த வசனங்கள் இடம்பெற்று விட்டன. இதன் பிறகு கிபி 610க்கு பிறகு மோசே ஒரு முஸ்லீம், இயேசு ஒரு முஸ்லீம் என்று முகமது கூறியதை நம்புகிறவன் புத்திசாலியாக இருக்க முடியுமா? நீங்களே முடிவெடுத்துக்கோங்க. கிபி 7ஆம் நூற்றாண்டு போய் கிபி 610 யூதனாகிய மோசேக்கு மூசா என்று முகமது பெயர் கொடுத்து அவன் ஒரு முஸ்லீம் நபி என பொய் கூறியுள்ளார். யூதனாகிய மோசே முகமது பிறப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன் இஸ்ரவேல் தேசத்தில் வாழ்ந்த ஒரு யூதன். இன்னும் அவர் நம்முடைய தூதராக நபியாக இருந்தார். இது எப்படி சாத்தியம் என்ற ஒரு சாதாரண கேள்வியை ஒரு எந்த முஸ்லீமும் கேட்கவில்லை. அதனால் முகமது கூறிய இந்த பொய் இன்னமும் முஸ்லீம்களிடையே வேலை செய்கிறது. ஹவ் இட் இஸ் பாசிபிள்னு கேட்கல ஒருத்தரும். சூரா 19:51. இப்போ குரானில் உள்ள மோசை குறித்த வசனங்கள் பொய் வசனங்கள். சூரா 19:51. இந்த 19 ரொம்ப முக்கியமானது. இயேசுவோட தாயார் பேர்லன்னு சொல்லி ஏதோ ஒரு பொண்ணு மரியம்னு போட்டு மரியம்னு ஒரு சாப்டர் வச்சுருக்காங்க. 114 சூரா அதிகாரத்தில் ஒரே ஒரு பெண் பேரில் ஒரு அதிகாரம். சூரா 19 மரியம். மரியம்ங்கிறது இங்கிலீஷில் மேரின்னு ஆக்கிடுறாங்க. நமக்கு தெரியும் மரியம்ங்கிறது மோசையோட அக்கா பேரும் மரியம். சூரா 19:51. நபியே, இவ்வேதத்தில் மூசாவை பற்றியும் சிறிது கூறுவீராக. நிச்சயமாக அவர் கலப்பற்ற மனதுடையராகவும் நம் தூதராகவும் நபியாகவும் இருந்தார். எப்படியாச்சு? எப்படி கிபி 610 இப்படி வந்துருச்சு. நம்ம நபியா நம்ம தூதராம் ஆயிடுச்சு. சூரா 10:84. மூசா தன் சமூகத்தாரிடம், என்னுடைய சமூகத்தாரே, நீங்கள் அல்லாவை விசுவாசித்து நீங்கள் அவனுக்கு முற்றிலும் கீழ்ப்படுகிறவர்களாகவும் இருந்தால் அவனிடமே உங்கள் காரியங்களை யாவையும் ஒப்படைத்து முழுமையாக அவனின் மீது நம்பிக்கை வைங்கள் என்று கூறினார். பைபிள் எங்கே இருக்கு காமிக்கட்டும் பார்க்கலாம். பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவும். கன்ஃபர்மேஷன். மோசேயின் உண்மை வரலாறு. அவன் யூத வம்சத்தில் லேவியின் குடும்பத்தில் பிறந்த ஒரு லேவியன். கிமு 1400. முகமது பிறப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன் இஸ்ரவேலில் தேசத்தில் வாழ்ந்த ஒரு யூதன். இந்த யாத்ராகம் 2:1-10 வசனத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அவன் எப்படி பிறந்தான், எப்படி அவனை பிசாசை கொலை பண்ண முயற்சி பண்ணான், அவன் எப்படி தப்பித்து தேவன் அவனை தப்பிக்க வச்சு பார்வோனின் குமாரத்திட்ட ராஜ அரண்மனையில் ராஜாவுடைய பிள்ளையை வளர்க்க வச்சார். இதான் ஸ்டைலு. ஆமாம், மோசே இஸ்ரவேலருக்கு இன்றும் ஒரு முக்கியஸ்தன். நீ அவனுடைய சீஷன், நாங்கள் மோசையோட சீஷர். மோசையோட தேவன் பேசினார் என்று அறிவோம், இவன் எங்கே இருந்து வந்தவன் என்று அறியோம் என்று கூறி யூதர்கள் இயேசுவை 2000 வருடங்களுக்கு முன்னரே ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். இன்றும் யூதர்களுக்கு அவர்களது சகோதரன் மோசே ஒரு ஹீரோ. இந்த வசனங்களையும் நம்ம படித்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால். இயேசு மிக வல்லமையான அற்புதம் செய்து கொண்டிருந்த போதும் யூதர்கள் மோசையின் பெயரை கூறி இயேசுவை மேசியா என ஏற்க மறுத்தனர். மோசை மூலம் தேவன் செய்த அற்புதங்கள் அப்படிப்பட்டவை. இந்த இனத்தில் இயேசு ஒரு பிறவிக் குருடனை சொஸ்தப்படுத்தினார். அந்த சொத்தமான பிறவிக் குருடனிடம்தான் யூதர்கள் மேற்கூறிய வார்த்தைகளை கூறினர். என்ன வார்த்தைகளை சொன்னாங்களாம்? அந்த பிறவிக் குருடன்னு சொல்ல, எப்பா நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நீ அவனுடைய சீஷன்,
ஆமாம், நாங்கள் மோசையோட சீஷர் அப்படின்னாங்க. ஒரு தடவை பார்க்கலாமே, சுகமான பிறவை குருடன்ட்டு இந்த அடிக்கிறாங்க அடி. அப்பொழுது அவர்கள் அப்படின்னா யூதர்களுடைய தலைவர்கள் அவனை வைது திட்டி, நீ அவனுடைய சீஷன், நாங்கள் மோசையோட சீஷர், தேவன் மோசையோடு பேசினார் என்று நாங்கள் அறிவோம், இவன் எங்கிருந்து வந்தான்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னாங்க. அப்போ நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, இது பைபிளில் தெளிவாக எழுதி நமக்கு தரப்பட்டுருச்சு. அதாவது நமக்கும் புறஜாதியாகிய முஸ்லீம்களாகியும் உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. முஸ்லீம்கள் வேற. இயேசு யூதர்களுக்கு தக்க எச்சரிக்கை கொடுத்தார். நீங்கள் நம்புகிற மோசையை உங்கள் மேல் குற்றம் சாட்டுவான். நீங்கள் மோசையை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள். அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே, மோசையின் பெயரை காண்பித்து இயேசுவுக்கு எதிர்த்து நிற்கிறவன் எவனுக்கும் இதுவே இயேசு தரும் பதில். இந்த வசனத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். மோசே பைபிள் தேவனுடைய சிநேகிதரில் ஒருவன். இவன் வாழ்ந்த காலகட்டம் கிமு 1400. இவனை தேவன் தேர்ந்தெடுத்து எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேலரை தம்முடைய வல்லமை காட்டி மீட்டார். இது கிறிஸ்தவ வேதத்தில் விளக்கமாக உள்ளது. இதை ஏற்கனவே மோசையோட வரலாற்றில் இந்த பகுதியை நம்ம பார்க்கல. அவனை எப்படி அழைச்சாரு அப்படிங்கிறத பார்க்கணும். ஆமாம், இதெல்லாம் விட்டுவிட்டு இவன் வந்து அல்லாங்கிற உலகத்தின் அதிபதி பேய் அழைத்ததா பொய் அழைத்திருக்காங்க குரானில். எக்ஸோடஸ் 3:6, யாத்ராகமம் 3:6. பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் இருக்கிற உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததனால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். எங்கன்னா ஒரு முட்செடியில் எரியுது, அங்கே போய் நிற்கிறான். இதெல்லாம் அங்கே நடந்தது. நீங்கள் முழுசாக பார்த்துக்கோங்க பைபிளில். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனையையும் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, வா நான் உன்னை அனுப்புகிறேன் அப்படிங்கிறார். அவர்களை எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரையும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரையும் எபியூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன்கிறார். பரலோக தேவன் இறங்கினாராம். இறங்கிட்டு நீ வா அப்படிங்கிறார். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். இதெல்லாம் எங்கே பார்ப்போம் குரானில்? ஆமாம், இஸ்ரவேலுங்கிறது இன்னைய யூதர்கள். ஆமாம், அப்படின்னா யூதர்களை நேசிக்கணும். ஆனால் முகமது குரானில் சொல்லியிருக்கிறாரு எல்லா யூதர்களையும் கொல்லணும்னு இருக்கிறார், சொல்லியிருக்கிறார். ஹதீஸில் இன்னும் ஒருத்தா சொல்லியிருக்கிறாரு. ஆமாம், யூதர்களோட உறவு வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். மோசே மூலமாக தேவன் நியாயப்பிரமாணம் என்ற கட்டளைகளை இஸ்ரவேலுக்கு கொடுத்தார். ஆதியாகமம் என்ற பைபிளின் முதல் புத்தகத்தை இவனிடம் தேவனே எழுதி கொடுத்துள்ளார். இதன் பின் இவன் மூலமாக யாத்ராகமும், லேவியராகமும், எண்ணாகமும் மற்றும் உபாகமும் என்ற புத்தகங்களை எழுத வைத்துள்ளார். இந்த 5 புத்தகங்களுக்கும் பெயர் நியாயப்பிரமாணம். இதனை அல்லாஹ் தவராத் என குரானில் வேறு பெயர் சொல்லி பொய் கூறியுள்ளார். லேவியராகமம் 26:46. கர்த்தர் தமக்கும் இஸ்ரவேல் சந்ததியாருக்கும் நடுவே இருக்கும்படி மோசையை கொண்டு சீனாய் மலையை மேல் கொடுத்த கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. யாருக்கு கொடுத்துருக்காரு? இஸ்ரவேல் சந்ததியார். இஸ்ரவேல்னா யூதர்கள். கர்த்தர் கொடுத்தாரு, அல்லாஹ் கொடுக்கல. அல்லாஹ் கொடுத்தோன்னா பொய். அது பூரா நான் கொடுத்தேன்னு அல்லாஹ் சொல்கிறாரு. இப்படி ஏற்கனவே இருக்கிற பைபிளை மாற்றி எழுதுனா அது மகா பெரிய ஃப்ராடு, பிளேஜியரிசங்கிற திருட்டு. இவ்வளோ நாள் ஓடி இருக்கு, இனிமே ஓடாது. ஏன்னா கர்த்தர் எழும்பிட்டார், இயேசு எழும்பிட்டார். தன்னுடைய வசனத்தை பொய்ப்பித்தது தப்புன்னு சொல்லி ஓப்பனாக வெளியரங்கமாக இறங்கிட்டார். அவருக்கு எதிராக ஒருத்தராலும் போராட முடியாது. உலகத்தின் அதிபதி இயேசு இந்த பூமியில் நடமாடும் போது அவர்கிட்ட நேரம் வந்து போராடி பார்த்து தோற்று போனான். அப்பாலே போ சாத்தானை விரட்டி விட்டார், ஓடி போனான். அவ்வளோதான். அப்படிப்பட்டவன் இன்றைக்கி இயேசுக்கு ஏற்றுட்டு நிற்க முடியுமா? இப்போ இயேசு எழுந்துட்டார். ஒன்றும் பண்ண முடியாது அவரை. அவர் முஸ்லீம் பிள்ளைகளை அழைக்கிறார். இருப்போம் அதை பிசாசால், உலகத்தின் அதிபதிங்கிற பிசாசால் தடுக்க முடியாது. ஆமாம், லேவியராகமம் 27:34. இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி கர்த்தர் சீனாய் மலை மேல் மோசேக்கு விதித்த கட்டளைகள் இவைகளே. இன்னொரு வசனத்திலையும் அவர் கொடுத்துட்டார். அவர் வந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு தான் இந்த கட்டளையை கொடுத்துருக்காரு. அடுத்தது எண்ணாகமத்திலே இதை ரிப்பீட் பண்ணியிருக்கிறார். எண்ணாகமம் 36:13. எரிகோவின் அருகே யோர்தானுக்கு இப்புறத்தில் உள்ள மோவாபின் சமமான வெளிகளில் கர்த்தர் மோசையை கொண்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு விதித்த கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. கிளியரா? அந்த கட்டளைகள் நியாயங்கள் யாருக்கு தரப்பட்டது? மோசையை கொண்டு இஸ்ரவேலருக்கு கொடுத்தார். இது வந்து முஸ்லீம்களுக்கு கொடுத்தது. அப்படி முஸ்லீம் கடவுள் கொடுத்தது அப்படின்னா உலக மகா பொய்.
இஸ்ரவேலருக்கான 10 கற்பனைகளை தேவனே தன் கைப்பட எழுதி அதனை மோசேயிடம் கொடுத்தார். இந்த 10 கற்பனைகளை தேவனே நேரடியாக குரல் கொடுத்து பேசி இஸ்ரவேலருக்கு கொடுத்தார். யாத்ராகமம் 20 நீங்க பார்த்துக்கலாம். யாத்ராகமம் 24:12. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து இங்கே இரு, நான் உனக்கு கற்பலைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் உனக்கு கொடுப்பேன் என்றார். அப்போ நியாயப்பிரமாணத்தில் ஒரு பகுதியை யார் எழுதுனது? கர்த்தரே எழுதியிருக்கிறார். கர்த்தரே எழுதியிருக்கிறாரு. ஆமாம், எல்லாம் கிடையாது. இங்கே கர்த்தருங்க இடத்த நீங்கள் போய் பாருங்கள், எபிரேயரில் யாவேன்னு இருக்கும். சீனாய் மலையில் அவர் மோசையோடு பேசி முடிந்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகை ஆகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். இவ்வளோ தெளிவாக இருக்குது. அவர் தான் 10 கற்பனைகளை எல்லா கட்டளைகளையும் எழுதி கொடுத்துருக்காருன்னே இருக்கு. உபாகமம் 9:10. அப்பொழுது தேவனுடைய விரலினால் எழுதியிருந்த 2 கற்பனைகளை கர்த்தர் என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார். சபை கூடியிருந்த நாளில் கர்த்தர் மலையிலே அக்கினியின் நடுவிலிருந்து உங்களுடனே பேசின வார்த்தைகளின்படியே அவைகளில் எழுதியிருந்தது. அவர் அக்கினியின் நடுவிலிருந்து பேசினார். ஐயோ, இவர் குரலை நாங்கள் கேட்க முடியாது, பட்சிக்கிற அக்கினி, அவர் பேச வேண்டாம், நீ பேச அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஜனங்கள். ஓகே, கிராண்டட், உங்களுக்கு சாஃப்டாக ஒருத்தர் தாரன்னு சொல்லி இயேசு அனுப்பினார். மோசேயை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான் அல்ல கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். தேவன் மோசேயின் சகோதரி மரியம் மோசேக்கு எதிராக கலகம் சேதமையால் தண்டித்தார். இதில் அந்த வரலாறு இருக்குது. இந்த வசனங்களில் மோசேயை குறித்த சாட்சி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆனால் அதுக்கு முன்னால் நடைபெற்ற நிகழ்வு நம்ம பார்க்கல. அதை பார்க்கலாம், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். குரான் எவ்வளோ பெரிய ஏமாத்து அப்படிங்கிறத நீங்கள் இதுலேருந்து கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இந்த தேவன் நேரடியாக இறங்கி வந்து பேசுகிறவர். இது பார்த்தீங்கன்னா அவர் ஆசரிப்பு கூடார வாசலில் நின்று கூப்பிட்டார். மரியம் வா, ஆரோன் வான்னு கூப்பிட்டார். அது அப்படி இருக்குது. தேவன் வந்து மேகத்தூணில் இறங்கி, இதெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் உண்மையான தேவன் யார், டூப்ளிகேட் யாருன்னு கண்டுபிடிக்கலாம். அல்ல டூப்ளிகேட். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாக பேசி, இவங்க 2 பேரும் பேசுகிறாங்க, அக்காவும் தம்பியும் பேசுகிறாங்க. யாருக்கு விரோதமா? மோசேக்கு விரோதமாக பேசுகிறாங்க. என்ன நடந்தது பாருங்க. கர்த்தர் மோசை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். எங்கிட்டாவது இப்படி இருக்காத மாதிரி அல்லாஹ் அதை கேட்டார்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அல்லாங்கிறது பொய், அது பேய் எழுதி கொடுத்துருக்கு, தப்பாக ஆமாம் உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கு. இயேசு உங்களை விடுவிக்கிறதுக்கு வந்துட்டார். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். சர்டிஃபிகேட். சடுதியிலே கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் மிரியாவையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். பஞ்சாயத்து. கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலில், அப்படின்னா ஆசரிப்பு கூடாரம். இதை பற்றி முகமது ஒன்றுமே சொல்லலை. ஆசரிப்பு கூடாரம்னா ஆர்க் ஆஃப் த கவனன்ட், அதை மோசையை பண்ண சொன்னார். இதை பற்றி ஒரு வார்த்தை குரானில் கிடையாது. கர்த்தர் மேகத்தூணிலே இறங்கி கூடார வாசலிலே, ஆசரிப்பு கூடார வாசலிலே ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். மேகத்தூணில் இறங்கி நிற்கிறார் அவர். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாயிருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனதென்ன என்று கேட்கிறாரு. கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. அவர் போய்விட்டார். போனவன என்னாச்சு? மிரியாம் கொச்சரோகி ஆயிட்டா. அப்படியே ஆமாம், இதான் நடந்தது. மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிட்டு அப்படின்னு அவர் போயிட்டாரு மேலே. மிரியாம் குறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகி ஆனாள். ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியாக இருக்க கண்டான். அதுக்கு பிறகு பனிஷ்மெண்ட்டை நீக்குவார், அது வேறு விஷயம். இதெல்லாம் இங்கே தெரியாது. இந்த பொண்ணு பேரை எடுத்து மரியாள்னு ஆக்கி எழுதி கொடுத்துட்டாரு. தப்பு தவறுமா
சூரத்து 19 மரியம்னு போட்டு கொடுத்துட்டாரு, ஏமாந்துட்டு இருக்கீங்க. பைபிள் தேவனாகிய கர்த்தர் மோசையுடன் ஒரு உடன்படிக்கை செய்தார், அதை அப்படியே நிறைவேற்றினார். இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடைய கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடைய கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ரொம்ப முக்கியமான வசனம், யாத்திராகமம் 34வது அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடைய கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடைய கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். இப்படி ஒரு வார்த்தை குரானில் இருக்குமா? குரான் எவ்வளோ பெரிய ஏமாத்துங்கிறத இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அந்த கடவுளுக்கு பேச தெரியாது, எந்த செய்கையும் பண்ண தெரியாது. மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான். இவன் பெரிய ஆள், எல்லாரும் அவனை மரியாதை பண்ணாங்க, பார்வோனுடைய ஆட்களே அவனை மரியாதை பண்ணாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் அவன் இருந்தான். யாத்திராகமம் 11:3. அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான். பார்வோனுடைய ஊழியக்காரர், அரமண ஊழியக்காரர் மட்டுமல்ல, எகிப்து ஜனங்களுக்கும் இவன் மிகவும் பெரியவனாயிருந்தான். ஏன்னா அந்த அளவுக்கு அவனை கர்த்தர், பழைய ஏற்பாட்டு தேவன் அவனை உயர்த்தி வச்சிருந்தார். மோசே மூலம் தேவன் மிகவும் வல்லமையான கிரியைகளை செய்தார். கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும் என வேதம் கூறுகிறது. உபாகமம் 34:10-12. மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவரை அனுப்பி செய்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும், அவன் இஸ்ரவேலில் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால், கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். கிளியர் சர்டிஃபிகேட், இவன் தான் பெரிய ஆளு அப்படின்னு இருக்குது. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாக பேசினார். இதுவும் இந்த வசனமும் பைபிளில் ரெக்கார்டாக இருக்குது. கர்த்தர் முகமுகமாக அவனோட மோசையோட பேசியிருக்கிறாரு. அவ்வளோ முக்கியமான ஆள் அவன். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். யாத்திராகமம் 33:7-11. மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். கர்த்தரை தேடுறதுக்கு போவாங்க பழைய ஏற்பாட்டில். இப்போ கர்த்தர் இயேசு இம்மானுவேலாக நமக்குள்ளே இருக்கிறாரு. சர்ச்சுக்கு கோவிலுக்கு எங்கேயும் போக வேண்டியதில்லை. ஆமாம், மாஸ்க்குக்கும் போக வேண்டியதில்லை. கர்த்தர் நம்மளோட இருக்கிறாரு, இயேசு நம்மளோட இருக்கிறாரு. யாத்திரா 33:8. மோசே கூடாரத்துக்கு போகும்போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று கொண்டு அவன் கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டிருப்பார்கள். மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசையோடு பேசினார். ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்கதை கண்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலிலே பணிந்து கொண்டார்கள். டைரக்டாக ஜனங்கள் பார்க்குறாங்க, கர்த்தர் மோசையோட பேசுகிறத பார்க்குறாங்க. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தான். இது மாதிரி ஆசரிப்பு கூடாரம் என்ன இருந்தது, அதில் என்ன நடந்தது, எதுவுமே குரானில் கிடையாது. மோசே மூலம் தேவன் பார்வோன் சமூகத்திலும் எகிப்திலும் செய்த பலத்த அற்புதங்களையும் யாத்திராகமம் 5-14 படிக்கலாம். எகிப்தியருக்கு தேவன் கொடுத்த 10வது கடைசியுமான வாதையில் பார்வோனுடைய முதல் பிள்ளை முதற்கொண்ட எகிப்திலிருந்த அத்தனை எகிப்தியர்களின் முதற் பிள்ளைகளும் மரித்து போனது. எகிப்து என்பது ஒரு முஸ்லீம் தேசம். எகிப்து மோசைக்கும் அவனது யூத ஜனத்துக்கும் எதிரி. யாத்திராகமம் 12:29-30 சாம்பிள் வசனங்கள். நீங்கள் முழுசா பைபிளில் படிச்சுக்கோங்க. நடு ராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீட்டனைத்தையும் கர்த்தர் அளித்தார். அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள்.
மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை. இதெல்லாம் நடத்தி காமிச்சிருக்கிறாரு. நீ உன் இப்படி இப்படி சொல்லி அவங்கள அந்த கடுமையை கொடுத்து, வாதையை கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்கள போக வச்சார். மீட்டு கொண்டு வந்தார் அங்கேருந்து. சிவந்த சமுத்திரத்தை தேவன் மோசே மூலமாக 2ஆக பிளந்து அதில் இஸ்ரவேலருக்கு பாதை உண்டாக்கினார். அதே வழியில் போகத் துணிந்த பார்வோனும் அவனுடைய சேனையும் தேவன் அழித்தார். இன்றைய எகிப்து தேசம் என்பது முஸ்லீம் தேசம். இதை நம்ம சிவந்த சமுத்திரத்தில் அவங்க தப்பி போனதை பார்த்தோம். இன்னொரு தடவை பார்க்கலாம், தப்பு இல்லை. வசனம், நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள் சொல்றாரு. எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகி அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் அப்படிங்கிறார். அதே மாதிரி வந்தாங்க, அவ்வளோ வெறும் இவங்க மட்டும் தப்பிச்சாங்க, அவ்வளோ வெறும் செத்து போயிட்டாங்க. இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் பொழுது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிந்து கொள்வார்கள் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக போனார். அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது. இதெல்லாம் பைபிளில் இருக்குது, கொஞ்சம் படித்து பார்த்துக்கோங்க. இதுதான் இஸ்ரவேலின் தேவன்கிற இயேசு. இது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் கிராமம் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவிலே வந்தது. எகிப்திற்கு அது மேகமும் அந்தகாரமாய் இருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிட்டு, ஒரே மேகம், ஒரு பக்கம் அந்தகாரம் காமிக்குது, இன்னொரு பக்கம் வெளிச்சம். ஏன்னா மேகம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. வானத்தை பூமியை படைச்சவர். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காட்டினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினி மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவருடைய ரதங்களிலிருந்து உருளைகள் சுழலவும் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களில் வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடிப்போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். இதே கர்த்தர் இயேசு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாரு. இன்னைக்கும் அவர் அதை மாதிரி பண்ணுறாரு. கர்த்தர் மோசையை நோக்கி, ஜலம் எகிப்தின் மேலும் அவருடைய ரதங்கள் மேலும் அவருடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். இன்னும் அவங்க அந்த பக்கம் ஃபுல்லாகவே கிராஸ் பண்ணலை. அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. எவரிபடி கான். உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எப்படி அவர் சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்து தான் ஜனங்களை காப்பாற்றினார்னு. மோசே சொன்னான், கர்த்தர் செய்தார். அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்த உடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுடைய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களையும் விழுங்கி போட்டது. அவர்கள் தங்களுடைய உண்டானவை எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்திலே இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபை நடுவிலிருந்து அழிந்து போனார்கள். என்னாகும் 16வது அதிகாரம். மோசையை கொண்டு கர்த்தர் தேவன் செய்த வல்லமையான அற்புதம், வல்லமையான காரியம். அவன் சொன்னா கர்த்தர் செய்தார். இதுதான் பவர். அப்பொழுது மோசே, இந்த கிரியைகள் எல்லாம் செய்கிறதுக்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்றும் அவைகளை நான் என் மனதின்படியே செய்யவில்லை என்றும் நீங்கள் எதனால் அறிவீர்கள் என்றால் சொல்கிறான், சைன் கொடுக்குறான். சகல மனிதரும் சாகிறபடி இவர்கள் செத்து சகல மனிதருக்கும் நேரிடுவது வரை இவர்களுக்கும் நேரிட்டார். கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள் சொல்லிட்டு அவன் சொல்கிறான், கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடைய பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதே. ஆனால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றான். இப்படிதான் சொன்னான். இவன் தான் சொல்கிறான், கர்த்தர் சொல்லலை, இவன் தான் சொல்கிறான். சொன்னவனே என்னன்றது பாருங்க. அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்தவுடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. கோராகின் புத்திரர் பூமி தன் வாயை திறந்து அவர்களையும்
அவர்கள் வீடுகளையும் கோராகக்கூடிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களையும் விழுங்கி போட்டது. சொன்னபடி கர்த்தர் மோசே சொன்னால் கர்த்தர் செய்தார். அவர்கள் தங்களுடைய உண்டானவை எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்திலே இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபை நடுவிலிருந்து அழிந்து போனார்கள். உள்ளே போய் அப்படியே மூடிடுச்சு. ட்ரமேட்டிக்காக நடந்து முடிஞ்சிருச்சு. இப்படிப்பட்ட மனுஷன் மோசே. இவன் தேவனுடைய ஊழியக்காரன், பரலோக தேவனுடைய ஊழியக்காரன், அல்லாஹ்ங்கிற உலகத்தின் அதிபதியுடைய பிசாசுடைய ஊழியக்காரன் அல்ல. குரான் பொய். அவர்களை சுற்றிலிருந்த இஸ்ரவேலர் யாவரும் அவர்கள் கூக்குரலை கேட்டு பூமி நம்மையும் விழுங்கி போடும் என்று சொல்லி ஓடினார்கள். அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு தூபம் காட்டின 250 பேரை பட்சித்து போட்டது. 250 பேர் மல்லு கட்டினாங்க. மோசையோட காலி, அவங்களும் காலி. மோசே மரித்த போது தேவனாகிய கர்த்தரே இவனது சரீரத்தை அடக்கம் செய்தார் என்று வேதம் கூறுகிறது. வேத வசனங்களில் இவன் ஒருவனைத்தான் தேவன் அடக்கம் செய்துள்ளார். அந்த அளவுக்கு இவன் தேவனுக்கு முக்கியமானவனாக இருந்தான். இவனை முஸ்லீம்னு ஏன் எடுத்தாங்கன்னு தெரிந்தாப்போ, உங்களை ஏமாத்துறதுக்கு. இவன் முக்கியமான ஆள், அதனால் இவனை முஸ்லீம் எடுத்தாச்சு. இயேசு முக்கியமானவர், அவரும் முஸ்லீம்னு எடுத்தாச்சு. ஆமாம், அப்போஸ்தலனாகிய பவுலெல்லாம் எடுக்கட்டுமே பார்க்கலாம். அவங்க சொன்னதைப்படி எடுத்திருந்தா மாட்டியிருப்பாங்க. அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். அவர் அவனை மோவாப் தேசத்திலுள்ள பெத்பேயாருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். அப்படி கிளீனாக அவனை அடக்கம் பண்ணார். ஆனால் அவன் அடக்கம் பண்ணும்போது பேய் போராடினான்னு இங்கே யூதா புத்தகத்தை வச்சு சொல்கிறார். புதிய ஏற்பாட்டில் தேவ ரகசியம் வெளியரங்கம். பிசாசு என்ற உலகத்தின் அதிபதி அவரது பிரதான தூதன் மிகாவேல் மூலமாக தேவன் மோசேயின் சரீரத்தை கையாண்ட போது அவனுடன் தர்க்கம் செய்துள்ளான். அதாவது மோசேயின் சரீரத்தை அல்லாஹ் என்ற உலகத்தின் அதிபதி என்று பிசாசு திருடம் என்று தோற்று போயுள்ளார். முகமது பிறப்பதற்கு 500 வருடங்களுக்கு முன்னரே இது கிறிஸ்தவ வேதத்தில் எழுதப்பட்டது. யூதா புத்தகம் அதில் ஒரே ஒரு அதிகாரம் 9வது வசனம். நீங்கள் பார்க்கலாம், அந்த உலகத்தின் அதிபதி எவ்வளோ மிஸ்chievous ஃபெலோன்னு பாருங்கள். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயனுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கத்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். இது எழுதப்பட்டிருக்கு. இது அவனுக்கு மட்டும் வெளிப்படுத்தப்பட்டு எழுதப்பட்டிருக்கு. இயேசு இந்த பூமியில் மனிதனாக நடமாடிய போது மோசே பரலோகத்திலிருந்து இயேசுவுடன் பேசினான். அதாவது இன்றும் மோசே தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான், தேவனோடு இருக்கிறான். இந்த வசனங்களை ஏற்கனவே பார்த்தோம், ஒரு முறை கூட பார்க்கலாம். மத்தேயு 17:1. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவருடைய கூட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். இதை நம்ம ஏற்கனவே டீட்டெயிலில் பார்த்தோம். இது நடந்திருக்கு. மோசேங்கிறது அவங்களுடைய ஆள், முஸ்லீமோட ஆளே கிடையாது. மோசேயை பற்றி பைபிள் கூறியுள்ள உண்மை வர்சஸ் முகமது மோசே பற்றி குரானில் கூறியுள்ள பொய் ஒன்று. மோசேயை தேவன் அழைத்தது குறித்து உண்மையான பைபிள் வசனங்கள் கிமு 1400. முகமது இந்த சத்தியத்தை குரானில் மறைத்துள்ளார். ஒரு பகுதி ஏற்கனவே நம்ம பார்த்தோம், யாத்திராகமம் 3வது அதிகாரத்திலேருந்து பார்த்தோம். அவனை அழைக்கிறாரு, ஒரு தடவை இன்னும் பார்க்கலாம் கிளியராக அவர் அழைத்தது பாருங்கள். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாக இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரே மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். அல்ல கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலையும் கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும்
அவர்களை இந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமான விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரின் கூக்குரலை என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்கிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். அடையாளத்தை கொடுக்கிறாரு. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்திற்கு என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். உங்கள் நாமம் என்னன்னு கேட்குறான். அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன், ஐ ஆம் ஹூ ஐ ஆம். இதைத்தான் இயேசு யோவான் 8:58 சொன்னார், ஐ ஆம். இந்த இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர், ஐ ஆம் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்வாயாக என்றார். இயேசுவுக்கு பேர் ஐ ஆம். And God said to Moses, I am who I am. And he said, thus you shall say to the children of Israel, I am has sent me to you. God's name is I am. தேவனுடைய நேம் பேரு ஐ ஆம், இருக்கிறேன். இதைத்தான் இயேசு சொன்னார் யோவான் 8:58, என் பேர் இருக்கிறேன் அப்படின்னாரு. இப்படி சொல்லி அவனை அழைக்கிறார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றென்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவருடைய தேவனாயிருக்கிற கர்த்தர் உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும், நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர் ஏத்தியர் எமோரியர் பெரிசியர் ஏவியர் எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு என்றார். சொல்றார், என்ன சொல்லணும்னு. அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள். அப்பொழுது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் போய், எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார். இப்பொழுதும் நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போக வேண்டும் என்று சொல்லுங்கள். எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர், இவர் இந்த அல்லாங்கிறது இல்லை. எபிரேயர்னா யூதர், அவர் யூதருக்கு தேவன். அல்லாங் இல்லை, அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு தேவன். அவர் உலகத்தின் அதிபதிங்கிற பிசாசு. ஆனாலும் எகிப்தின் ராஜா கைவல்லமை கண்டாலொழிய உங்களை போக விட மாட்டேன் என்று நான் அறிவேன். ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் அயலகத்தாளிடத்திலும் தன் வீட்டில் தங்குகிறவளிடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் பத்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்றார். தீர்க்க தரிசனமாக சொன்னார். அது அப்படியே நடந்தது. அதுக்கு பிறகு இதே ஆபரணங்களை கொடுத்து தேவாலயம் கட்டினாங்க. முகமது மோசையின் அழைப்பு குறித்து கூறியுள்ள பொய் வசனங்கள். இப்போ குரானில் இதை குறித்து பொய் வசனங்களை பார்ப்போம். சூரா 28-29. ஆகவே மூசா தன் தவணையை முடித்து கொண்டு தன் குடும்பத்தினுடன் இறைவல் பயணம் செய்து கொண்டிருந்த போது வழி தெரியாது திகைத்து கொண்டிருந்த சமயத்தில் தூர் சீனாய் மலையின் புறத்திலிருந்து ஒரு நெருப்பை பார்த்தார். தன் குடும்பத்தினரிடம், நீங்கள் தங்கியிருங்கள், நிச்சயமாக நான் ஒரு நெருப்பை காண்கிறேன். அதிலிருந்து பாதையை பற்றிய ஒரு தகவலையோ அல்லது நீங்கள் குளிர் காய்வதற்காகவோ நெருப்பின் ஒரு பந்தத்தையோ உங்களுக்கு நான் கொண்டு வரக்கூடும் என்று கூறினான். உங்களுக்கு நான் வசனம் ஒரிஜினலை ஏற்கனவே காமிச்சிட்டேன். இது எவ்வளோ பெரிய ஃப்ராடு அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரியுது. சூரா 28-30. அவர் அதனிடம் வந்தபோது மிக்க பாக்கியம் பெற்ற பகுதியில் உள்ள வலப்பக்கத்தில் உடையின் ஒரு மரத்திலிருந்து, மூசாவே, நிச்சயமாக நானே அகிலத்தார் என்ற ரட்சகனாகிய அல்லாஹ் என அழைக்கப்பட்டார். லார்ட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ், ஐ ஆம் அல்லாஹ் த லார்ட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் அப்படின்னார். அப்படின்னா நான் அல்லாஹ் பிசாசு என்று சொல்லியிருக்கேன். லார்ட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ்னா பிசாசு. மோசை பற்றி பைபிள் கூறியுள்ள உண்மை வர்சஸ் முகமது மோசை பற்றி குரானில் கூறியுள்ள பொய். நம்பர் 2. மோசை அழைத்த போது தேவன் அவனுக்கு கொடுத்த அடையாளம் குறித்து முகமது குரானில் கூறியுள்ள பொய். பைபிள் வசனத்தை குரானையும் கம்பேர் பண்ண போகிறோம். சூரா 28-31. அன்றியும்
நீர் உம்முடைய தடியை போடுவீராக என்று அவருக்கு கூறப்பட்டது. அப்பொழுது நிச்சயமாக அது ஒரு பெரியதொரு பாம்பை போன்று மிக வேகமாக நெளிவதைக் கண்டு பயந்து அவர் திரும்பி பார்க்காதவராக அதனை விட்டு விலகி புறமதிக்கிட்டு திரும்பினார். அச்சமயத்திலே, மூசாவே, நீர் முன்னோக்கி வாரும், இன்னும் நீர் பயப்படாதீர், நிச்சயமாகவே நீர் அச்சமற்றவர்களில் உள்ளாவீர் என்றும் சொல்லப்பட்டது. இதுக்கு ஒரிஜினல் வசனத்தில் பின்னால் பார்க்க போகிறோம். சூரா 20:17. மூசாவே, உமது வலது கையில் இருப்பது என்ன? நீங்கள் முதல்ல பார்த்தது வேற 28, இங்கே பார்க்குறீங்க 20. அப்படி பல சூறாக்களில் கதை உமது கையில் இருப்பது என்ன. அங்கே பார்த்தீங்கன்னா கோர்வையாக ஒரே அதிகாரத்தில் வரும். சூரா 20:18. அதற்கவர், இது என்னுடைய கைத்தடி, இதன் மீது நான் சாய்ந்து கொள்வேன், இதை கொண்டு என் ஆடுகளுக்கு இலைகளை பறிப்பேன், இன்னும் இதில் எனக்கு வேறு தேவைகளே நிறைவேறுகின்றன என்று கூறினார். சூரா 20:19. அதற்கு இறைவன், மூசாவே, அதை நீர் கீழே எறியும் என்றான். மூசான்னு பெயர் கொடுத்தாச்சு. கதை கற்பனை காவியம், ஆனால் பைபிள்லேருந்து எடுத்து ஃப்ராடாக இருக்குது. சூரா 20:20. அவ்வாறே அவர் அதனை கீழே எறிந்தார், அப்பொழுது அது ஊர்ந்து செல்லும் ஒரு பாம்பாயிட்டு. அங்கே பார்த்தீங்க வேற ஒரு சூறா. இங்கே இறைவன் கூறினார், அதை பிடியும், பயப்படாதீர், உடனே நாம் அதை அதன் பழைய நிலைக்கே மீட்டுவோம். 20:22. இன்னும் உன் கைப்படியை உன் விழாப்புறமாக புகுத்தி வெளியிலிடும், அது ஒளிமிக்கதாக மாசற்ற வெண்மையாக வெளிவரும். இது மற்றொரு அத்தாட்சி. ஒரிஜினல் பைபிளில் என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். 20:23. இவ்வாறு நம்முடைய பெரிய அத்தாட்சிகளிலிருந்து சிலவற்றை உமக்கு காண்பிக்கிறோம். பைபிள் தந்துள்ள மோசே குறித்த உண்மை சத்தியம். இஸ்ரவேலின் தேவன் மோசேக்கு 3 விதமான அற்புதமான அடையாளங்களை கொடுத்தார். அழைப்பை உறுதி செய்தார். முகமது பிறக்கிறதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னால் நடந்து எழுதப்பட்டது இது. அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பம் ஆயிற்று. உன் கையை மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும்போது இதோ அவன் கை உறைந்த மலையைப் போல வெண்குஷ்டம் பிடித்திருந்தது. 3. நீ நதியின் தண்ணீரை மொண்டு நிலத்தில் ஊட்டுவாயாக. நதியில் மொண்ட தண்ணீர் வெட்டாந்தரையிலே ரத்தமாகும். இப்போ இது ஒரிஜினல் வசனம். கிமு 1400 எழுதப்பட்டது. யாத்ராகமம் 4வது அதிகாரம் 1-4 வசனங்கள். அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள் என்றான். இப்படித்தான் சொல்லுவாங்க. கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றார். அதை தரையில் போடு என்றார். அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாலை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே கோலாயிற்று. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார். மேலும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையை உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும்போது இதோ அவன் கை உறைந்த மலையைப் போல வெண்குஷ்டம் பிடித்திருந்தது. அவர், உன் கையை திரும்பவும் உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை திரும்ப தன் மடியிலே போட்டு தன் மடியிலிருந்து அது வெளியே எடுத்த போது அது திரும்ப அவனுடைய மற்ற சதையைப் போல ஆயிற்று. அப்போ அடையாளம் கொடுக்குறாரு. இந்த அடையாளம் பைபிளில் இருக்குது. முகமது வரும்போது இது பைபிளில் இருக்குது. இதை காப்பி அடித்து பொய் அடித்து அல்லாஹ் கொடுத்தாருன்னு விட்டுருக்காரு. உங்களை மொட்டையடிச்சிருக்கிறாரு. அப்பொழுது அவர் முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் உனக்கு செவி கொடாமலும் போனால் பிந்தின அடையாளத்தை கண்டு நம்புவார்கள். இவ்விரண்டு அடையாளங்களையும் அவர்கள் நம்பாமலும் உன் வாக்குக்கு செவி கொடாமலும் இருப்பார்களே. ஆனால் அப்பொழுது நீ நதியின் தண்ணீரை மொண்டு நிலத்திலே ஊற்றுவாயாக. நதியில் மொண்ட தண்ணீர் வெட்டாந்தரையிலே ரத்தமாகும் என்றார். போட்டு கொடுத்துட்டாரு. இப்படிலாம் ஆகும்னு சொல்லிட்டாரு. அவன் அதை அப்படியே செஞ்சு காமிச்சிட்டான். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரிஜினல் வசனம் கிமு 1400 வசனம். முகமது 610 AD 2000 வருஷம் கழித்து வந்தவர். அவர் எழுதின குரான். வித்தியாசம் பார்த்துட்டீங்க. ஒரிஜினல் டூப்ளிகேட் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. உடனடி பக்தி விருத்தி. இந்த வசனங்களை படிக்கும் சிறு குழந்தை கூட கூறிவிடும், முகமது கிபி 610, அதாவது மோசே பற்றிய வரலாறு எழுதப்பட்டு 2000 வருடங்கள் கழித்து பைபிளிலிருந்து காப்பி எடுத்து மோசையின் வரலாறு கொடுத்து குரானில் போய் கூறியுள்ளார் என்று எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஆமாம், முகமது மோசேயை குறித்து சொல்ல மறுத்த சத்தியம். இஸ்ரவேலர்கள் அவன் கூறிய அடையாளங்களை ஏற்றுக்கொண்டார்கள். கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தான். ஜனங்கள் விசுவாசித்தார்கள். யாத்திராகமம் 4வது அதிகாரம் 28-31 வசனம். அப்பொழுது மோசே தன்னை அனுப்பின கர்த்தருடைய சகல வார்த்தைகளையும் அவர் தனக்கு கட்டளையிட்ட சகல அடையாளங்களையும் ஆரோனுக்கு தெரிவித்தார்.
மோசேயும் ஆரோனும் போய் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர் எல்லாரையும் கூடி வரச் செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தான். ஜனங்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். அப்போ இது மோசே ஆரோன் செய்து காண்பித்த இந்த அடையாளங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசித்தார்கள். இதை முகமது சொல்லலை. மோசே பற்றி பைபிள் கூறியுள்ள உண்மை வெர்சஸ் முகமது மோசே பற்றி கூறியுள்ள பொய். 3. முகமது பைபிளை காப்பி அடித்து பொய்யாக்கிய வசனங்கள். மூசா அவனை ஒரு குத்து குத்தினார், அவன் காரியத்தை முடித்து விட்டார். அவன் இறந்துவிட்டதே அறிந்த மூசா. இது சைத்தானியுடைய செயலில் உள்ளதாகும். நிச்சயமாக அவன் பகிங்கரமாக வழி கெடுக்கக்கூடிய விரோதி என கூறினார். இப்படி ஒன்று. சூரா 28:15. அந்நகரத்தில் அதை சார்ந்தோர் பாராமுகமாக அறிந்த தூக்கத்தில் இருந்த சமயத்தில் மூசாவாகிய அவர் நுழைந்தார். அப்பொழுது சண்டையிட்டுக் கொண்டிருந்த 2 மனிதர்களை அதில் அவர் கண்டார். அதில் ஒருவன் அவருடைய கூட்டத்தை சார்ந்தவன், இன்னொருவன் அவருடைய பகைவனை சார்ந்தவன். அப்பொழுது அவர் இணைத்தை சார்ந்தவன் அவருடைய பகைவனை சார்ந்தவனுக்கு எதிராக உதவி செய்யுமாறு அவரிடத்தில் கூறினான். அதற்கிணங்கி மூசா அவனை ஒரு குத்து குத்தினார், அவன் காரியத்தை முடித்து விட்டார். அவன் இறந்து விட்டதை அறிந்த மூசா இது ஷைத்தானுடைய செயலில் உள்ளதாகும். நிச்சயமாக அவன் பகிரங்கமாக வழி கெடுக்கக்கூடிய விரோதி என்றான். உளறி இருக்கிறாரு, பட் அங்கேருந்து எடுத்துட்டு கொஞ்சம் உளறி இருக்கிறாரு. பார்ப்போம் 19வது வசனம். பின்னர் தம்மிருவருக்கும் விரோதியாக இருக்கிறவனை பிடிக்க மூசாவை அவர் நாடிய போது மூசாவுடைய கூட்டத்தை சார்ந்தவன் அதை தவறாக புரிந்து கொண்டு, மூசாவே, நேற்றைய தினம் ஒரு மனிதனை கொலை செய்தது போல என்னையும் நீர் கொலை செய்ய நாடுகிறீரா? பூமியிலும் பம்பனாக ஆவதை தவிர வேறு எதையும் நீர் நாடவில்லை, இன்னும் சிறுதிருந்து வரையில் உள்ளவராகவும் நீர் நாடவில்லை என்று அவன் கூறினான். பைபிளில் ஒரிஜினல் வசனத்தை பார்ப்போம். மோசே எகிப்தினை கொண்டது குறித்த உண்மையான பைபிள் வசனங்கள். யாத்ராகவும் 2:11-15. இதை எடுத்து எப்படி முகமது அதை அல்லாஹ் கொடுத்தாருன்னு பொய் சொல்லியிருக்காருங்கிறத நீங்கள் பாருங்கள். இது கிமு 1400 முகமது பிறப்பறதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னால் உள்ள எழுதப்பட்ட பைபிள் இது. மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தின் அடிக்கிறதை கண்டு, சகோதரராகிய எபிரேயரில் ஒருவன் எபிரேயன், மோசையும் எபிரேயன், அங்கே இருந்த மற்றவரும் எபிரேயர். எபிரேயருக்கும் முஸ்லீமுக்கும் என்ன சம்பந்தம்னு ஒரு கேள்வியை இன்னைக்கு ஒரு முஸ்லீமும் கேட்கலை. இங்கே இருக்கு. இப்போ அப்புறம் இதில் இருக்க கோர்வையாக வர்றதை பாருங்கள். பைபிள் எவ்வளோ கோர்வையாக இருக்குது அது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். தலைக்குப்புறம் இருக்கும். காப்பி அடிக்கிறது மோசமான ஆள். பேய் காப்பி அடிக்கும்போது அப்படி தானே இருக்கும். இது பரலோக தேவன் பரிசுத்த ஆவியானவர் வழி எழுதி கொடுத்திருக்கிறார். அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். அவன் மறுநாளிலும் வெளியே போன போது இவன் ராஜகுமாரன் எபிரேய மனுஷர் இருவர் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தினை கொண்டு போட்டது போல என்னையும் கொண்டு போட நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று பயந்தான். பார்வோன் இந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்திலிருந்து தப்பியோடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையில் உட்கார்ந்திருந்தான். இதெல்லாம் எவ்வளோ கிளியராக அந்த ஹிஸ்ட்ரி ரெக்கார்ட் ஆகிருக்கு பாருங்கள். இதான் ஒரிஜினல் வசனம். நீங்கள் குரானில் பார்த்தீங்க டூப்ளிகேட்டு. மோசே பற்றி பைபிள் கூறியுள்ள உண்மை வர்சஸ் முகமது மோசே பற்றி குரானில் கூறியுள்ள பொய் 4. சூரா 26:63. அப்போது நீர் உம்முடைய கைத்தடினால் கடலை அடிப்பிறார என மூசாவின் பால் வகி அறிவித்தோம். எப்படியா செங்கடலை பிரிக்கிறதுக்கு கடலில் கைத்தடினால் அடிக்கணுமா? அவர் அடிக்கவே அது பிளந்து விட்டது. ஒவ்வொரு பிளவும் பெரும் மலை போன்று ஆகிவிட்டது. எப்படி பைபிளை காப்பி அடித்து எப்படி போய் விட்டுருக்காரு பாருங்கள். சூரா 26:64. பின் தொடர்ந்து வந்த மற்றவர்களையும் நாம் நெருங்கச் செய்தோம், மேலும் நாம் மூசாவையும் அவரிலிருந்து அனைவரையும் காப்பாற்றினோம். அங்கே நீங்கள் பார்த்தீங்க எவ்வளோ நீளமாக இருந்தது. பிறகு மற்றவர்களை ஃபிர்அவனின் கூட்டத்தாரை நாம் மூழ்கடித்து விட்டோம். இவங்களே ஃபிர்அவனின் கூட்டத்தாரை பார்வோன் கூட்டத்தாரை போட்டுக்கிட்டாங்க.
நிச்சயமாக இதில் அத்தாட்சி இருக்கிறது. எனினும் அவர்கள் பெரும்பாலோர் நம்பிக்கை கொள்பவர்களாக இல்லை. ஏதோ உளறி விட்டுருக்கிறாரு, பிற இனத்தை நம்பிக்கை கொள்வது. ஏற்கனவே பைபிள் இருக்க. செங்கடலை 2ஆக பிளந்து இஸ்ரவேலருக்கு பாதை உண்டாக்கி பார்வோன் அவன் சேனையிடமிருந்து தேவன் காப்பாற்றின உண்மையான பைபிள் வசனங்கள். இஸ்ரவேலரை காப்பாற்றினது. முகமது பிறப்பதற்கு 2000 வருஷங்களுக்கு முன்னாக எழுதப்பட்ட வேதம் இது. யாத்ராகமும் 14, 15லேருந்து 31. ஏற்கனவே இது பார்த்துருக்கோம். இன்னொரு தடவை கொஞ்சம் குயிக்காக பார்க்கலாம். இது இது தெரியணும், முஸ்லிம்களுக்கு தெரியணும். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அடிக்க சொல்லலை, நீட்டத்தான் சொல்லியிருக்காரு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலான எல்லாராலும் மகிமைப்படுவேன். இது முழுசாக பார்த்துட்டோம். ஜலம் நின்றுது, குவிஞ்சு நின்றுது. பார்வோனும் அவன் சேனையை உள்ளே நுழைஞ்சாங்க, எல்லாரும் அழிஞ்சு போனாங்கிறத நம்ம பார்த்தோம். யூதர்கள் என்ற இஸ்ரவேலருக்கு அவர்களது தேவனாகிய கர்த்தர் மோசே மூலமாக நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். இதற்கும் முஸ்லிம்களுக்கு ஒரு சம்மந்தமும் கிடையாது. லேவியராகவும் 26, 46, 27, 34, எண்ணாகவும் 36, 13. ஏற்கனவே இந்த வசனம் பார்த்தோம். யூதர்களுக்கு தேவன் மோசே மூலம் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை திருடியுள்ள அல்லாஹ் என்ற உலகங்களின் அதிபதி குரானில் பல வசனங்களில் மோசேக்கு தானே தவராத் என்ற நியாயப்பிரமாண சட்டத்தை நானே கொடுத்தேன் என அல்லாஹ் என்ற உலகங்களின் அதிபதி பொய் கூறியுள்ளார். இந்த அபாண்டமான பொய்யை முஸ்லிம்கள் அப்படியே இன்று வரை நம்புகிறார்கள். இஸ்ரவேலர்களின் தேவனையும் அவர் யூதர்களுக்கு தந்த வேதத்தையும் அல்லாஹ் என்ற சாத்தான் திருடியுள்ளான். இது முஸ்லிம்களின் வரலாறு என்று பொய் கூறியுள்ளான். இதனை வெக்கங்கெட்ட மெகா திருட்டு என்று கூறலாம். இந்த தவராத் முஸ்லிம்களுக்குத்தான் தரப்பட்டது என்று முகமது குரானில் பொய் கூறியுள்ளதால் இந்திய முஸ்லிம்கள் பின்பற்றும் சாரியா சட்டம் மோசே நியாயப்பிரமாணத்தின்படி இன்றும் முஸ்லிம் தேசங்களில் செயல்படுகிறது. சூரா 2:53. மேலும் நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக மூசாவுக்கு ஒரு வேதத்தையும் நன்மை தீமைகளை பிரித்து அறிவிக்கக்கூடிய சட்டத்தையும் நாம் கொடுத்தோம் என்பதையும் 2:87. மேலும் நாம் மூசாவிற்கு திட்டமாக வேதத்தை கொடுத்தோம், அவருக்கு பின் தூதர்களை தொடர்ச்சியாக நாம் அனுப்பியும் வைத்தோம். பொய். சூரா 6:154. பின்னர் நம்மை நன்மை செய்தோரின் மீது நம்முடைய அருட்கொடை நிறைவு செய்வதற்காகவும் ஒவ்வொரு விஷயத்திலும் தெளிவாகவும் நேர்வழியாகவும் அருளாகவும் மூசாவுக்கு வேதத்தை நாம் கொடுத்தோம். பொய். சூரா 7:2. மேலும் மூசாவிற்கு வேதத்தையும் நாம் கொடுத்தோம், அதை இஸ்ராயேல் மக்களுக்கு வழிகாட்டியாகவும் ஆக்கி. பொய். சூரா 11:110. மேலும் நிச்சயமாக நாம் மூசாவுக்கு ஒரு வேதத்தை கொடுத்தோம். பொய். உங்களுக்கு இந்த ஒரிஜினல் வசனங்களே பைபிள்லேருந்து ஏற்கனவே படிச்சுட்டீங்க. சூரா 21:48. இன்னும் மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் நன்மை தீமையை பிரித்தறிவிக்கக்கூடியதாகவும் ஒளியையும் பயபக்தியோருக்கு உபதேசத்தை நிச்சயமாக நாம் கொடுத்திருந்தோம். சூரா 23:49. அவர்கள் நேர்வழி பெறுவதற்காக மூசாவுக்கு திட்டமாக நாம் வேதத்தையும் கொடுத்தோம். இதெல்லாம் உண்மைன்னா ஏன் முஸ்லீம்கள் எல்லாம் யூதர்களெல்லாம் கொல்லுங்கன்னு முகமது சொன்னார், எழுதியிருக்கிறாரு. ஹதீஸில் 100% யூதர்களை கொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னு கேளுங்க. சூரா 25:35. மேலும் நிச்சயமாக மூசாவுக்கு தவராத் என்னும் வேதத்தை நாம் கொடுத்தோம். பொய். எத்தனை தடவை பொய் சொல்லியிருக்கார் பாருங்க. 100 தடவை பொய் சொன்னால் பொய் உண்மையாயிருமா? சூரா 28:43. மேலும் இவ்வாறு முந்தைய தலைமுறைகளை நாம் அழித்துவிட்ட பின்னர் நிச்சயமாக நாம் மூசாவுக்கு ஒரு வேதத்தை கொடுத்தோம். சூரா 32:23. நிச்சயமாக நாம் மூசாவுக்கு தவராத் வேதத்தையும் கொடுத்திருந்தோம். சூரா 40:53. மேலும் திட்டமாக நாம் மூசாவுக்கு தவராத் வேதமாகிய நேர்வழியை கொடுத்தோம். எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற தங்களுடைய பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர். இதுவே மோசே என்னும் மற்றும் இஸ்ரவேல் என்ற யூதர்கள் தொழுது கொண்ட தேவனுடைய நாமம். அல்லாஹ் என்பது இல்லாத நாமம். இதிலிருந்து நிறைய வசனங்கள் இருக்குது. இதில் ஒரு பகுதியை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய வசனங்கள் இருக்கிறனால எல்லாத்தையும் பார்க்க போகிறதுல கொஞ்சம் வசனங்களை சாம்பிளை நம்ம பார்க்கலாம். 7:16. அவனை நோக்கி, வனாந்தரத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லும்படி எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உம்மிடத்துக்கு அனுப்பியும் இதுவரைக்கும் நீர் கேளாமற் போனீர். எபிரேயருடைய தேவன், பைபிளில் உள்ள தேவனுக்கு பேர் எபிரேயருடைய தேவன், அல்லாஹ் கிடையாது. அப்போ எவ்வளோ பெரிய ஃப்ராடு பாருங்கள். குரான் இஸ்ரவேல் சூரா 2 இஸ்ரவேலருக்கு நான் தான் தேவன், நான் தான் தேவன், நயம்பார் அல்லான்னு சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்க. யாத்ராகமம் 3:18. அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள். அப்பொழுது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் போய்
எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார், இப்படி சொல்லியிருக்கிறார். யாத்ராவும் 9:5. மேலும் நாளைக்கு கர்த்தர் இந்த காரியத்தை தேசத்தில் செய்வார் என்று சொல்லி கர்த்தர் ஒரு காலத்தை குறித்தார் என்றும் எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் அவனிடத்தில் சொல் என்றார். அவரே சொல்லார், இப்படி சொல்லுப்பா, எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர், இவரை போய் அல்லான்னு முகமது சொல்லியிருக்காரு, அதை நம்பி ஏமாந்துட்டு இருக்கீங்க. இப்பொழுதே ஆள் அனுப்பி உன் மிருக ஜீவன்களையும் வெளியில் இருக்கிற உன் யாவையும் சேர்த்துக்கொள். வீட்டிலே சேர்க்கப்படாமல் வெளியில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் மிருகம் செத்து போகத்தக்கதாய் அந்த கல்மலை பெய்யும் என்று எபிரேயரின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல் என்றார். யாத்ராவும் 9:19. யாத்ராவும் 10:6. உன் வீடுகளும் உன் ஊழியக்காரர் வீடுகளும் எகிப்தியரின் வீடுகளும் எல்லாம் அவைகளால் நிரம்பும். உன் பிதாக்களின் பிதாக்களும் தாங்கள் பூமியில் தோன்றின நாள் முதல் இந்நாள் வரைக்கும் அப்படிப்பட்ட வேலை கண்டதில்லை என்று சொல்லி எபிரேயரின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி திரும்பிக் கொண்டு பார்வோனை விட்டு புறப்பட்டான். நான் சொல்றான், எபிரேயரின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி திரும்பிக் கொண்டு பார்வோனை விட்டு புறப்பட்டான். இவ்வளவு தெளிவா இருக்கும் பொழுது இந்த தேவனை அல்லாஹ்னு சொல்லி முஸ்லீம்னு சொல்லி 2000 வருஷம் கழித்து ஏமாற்றி ஒரு புத்தகத்தை எழுதி கொடுக்க, அதை கடந்த 1400 வருஷம் நீங்கள் ஏமாந்துட்டு இருக்கீங்க. அது படித்து யாத்ராவும் 4:5. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிற தங்கள் பிதாக்களுக்கு தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை. இவருக்கு பேர் ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கின் தேவன். யாத்ராவும் 5:1. பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்கிறார் என்றார்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், எபிரேயன் தேவன், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன், இஸ்ரவேலின் தேவன். யாத்ராவும் 6:7. உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர். யாத்ராகவும் 8:27. நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணமாய் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விதித்திருக்கபடியே அவருக்கு பலியிடுவோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர், அல்லாஹ் கிடையாது. யாத்ராவும் 10:17. இந்த ஒரு முறை மாத்திரம் என் பாவத்தை மன்னிக்க வேண்டும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த சாவை மாத்திரம் என்னை விட்டு விலக்க அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் என்றான். அப்படின்னா எங்கள் தேவனாகிய கர்த்தர், உங்கள் தேவனாகிய கர்த்தர் எத்தனை இடத்துல இப்படி வருது? அல்லாஹ் இல்லை. யாத்ராவும் 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு, நீ உன் தேவனாகிய கர்த்தரின், அல்லாஹ் இல்லை. யாத்ராவும் 16:12. இஸ்ரவேல் புத்திரன் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன். நீ அவர்களோட பேசி, நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடிய காலத்திலே அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், அல்லாஹ் இல்லை. எக்ஸோடஸ் 22. உன்னை அடிமைத்தன வீடாகி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, அல்லாஹ் இல்லை. எக்ஸோடஸ் 29:46. தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி தங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அவர்கள் அறிவார்கள். நானே அவர்கள் தேவனாகிய கர்த்தர், நானே அவர்கள் தேவனாகிய கர்த்தர், தங்கள் தேவனாகிய கர்த்தர். எங்க இருக்கு அல்லாங்கிற நாமம்? டோட்டல் குரான் ஃபுல்லாக ஏமாத்து. யாத்ரா 32:27. அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவரும் தன் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையங்கம் உள்ளும் புறம்பும் வாசலுக்கு போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொண்டு போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தர் சொல்லுகிறான் என்றார். பொண்ணு கண்ணுக்குட்டியை கும்பிட்டு இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தர் அவருடைய பேர். லேவியராகவும் 18:2. நீ இஸ்ரவேல் புத்தருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். லெவிட்டிகஸ் 11:44. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர் ஆகையால் நான் பரிசுத்தர், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். லேவியராகவும் 18:4. என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். எங்க இருக்குது இது? இந்த அல்லாங்கிறது எங்க இருக்கு? லேவியராகவும் 18:30. ஆகையால் உங்களுக்கு முன் செய்யப்பட்ட அருவருப்பான மறைமைகளின் யாதொன்றை நீங்கள் செய்து அவைகளால் உங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு என் கட்டளைகளை கைக்கொள்ளுங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இத்தனை இருக்குது. இதை இதெல்லாம் விட்டுட்டு இவங்க அல்லாஹ் அப்படின்னு முகமது சொன்ன பொய்யை இவ்வளோ நாள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ இஸ்லாமியர்கள் அல்லாவிடம் கேட்க தவறிய கேள்வி, யூதர்கள் என்ற இஸ்ரவேலர்கள்
எங்களுக்கு காலம் காலமாக எதிரிகள். அப்படி இருக்க அவர்களுக்கு வேதம் கொடுத்தேன் என்று சொல்கிறாயே அல்லாவே, நீ யாருடைய தேவன்? எங்கள் எதிரிகளுக்கு வேதம் கொடுத்த நீ எப்படி எங்கள் இறைவனாக இருக்க முடியும்? இப்படி கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா எல்லாமே அம்பலமாக இருக்கும். கேட்கல. கேள்வி 1, இவ்வளோ அதிகமான பொய் வசனங்களை எழுதி 2000 வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்த யூதனாகிய மோசேயின் வரலாற்றில் தான் பங்கெடுத்தேன் என்றும் தானே மோசேயனிடமிருந்து செயல்பட்டுள்ள இஸ்ரவேலின் தேவன் என்றும் பொய் கூறியுள்ள அல்லாவை தங்களுடைய முஸ்லீம் இறைவன் என்று இன்னமும் நம்பி குரானை பின்பற்றுகிறவன் மூளை உள்ளவர்களா அல்லது மூளை செத்து போனவர்களா? கேள்வி. இரண்டாவது கேள்வி, இங்கு நாம் ஆய்வு செய்த சேம்பிள் வசனங்களில் குரானை கொடுத்த முஸ்லிம்களின் இறைவன் அல்லாஹ் பைபிள் வசனங்களை காப்பி அடித்து மோசையின் வரலாற்றை முஸ்லிம்களின் வரலாறு என்று காண்பிக்க முயன்றுள்ளார். பொய் சொல்லியிருக்காரு. அநேக பொய்களை கூறியுள்ளார். 2000 வருடங்களுக்கு முன்னர் இஸ்ரவேலருக்கு தரப்பட்ட ஒரிஜினல் பைபிள் இன்னமும் யூதருடைய வசம் உலகில் முழுக்க இருக்கும் பொழுது அதை காப்பி பண்ணி குரானில் கூறியிருப்பது சுத்த முட்டாள்தனமானது. இப்படி முட்டாள்தனமாக மோசேயின் வரலாற்றை பைபிளிலிருந்து காப்பி அடித்துள்ள அல்லாஹ் ஒரு இறைவனாக இருக்க முடியுமா? இதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேள்வி. எப்படி இருக்க முடியும்? இங்கெல்லாம் ஓப்பனாக இருக்குது, பைபிள் க்ளீனாக இருக்குது எல்லா பக்கமும். அப்படி இருக்கும்போது அவர் கதை விட்டுருக்காரு, கப்சா விட்டுருக்காரு. இந்த இன்டர்நெட் யுகத்தில் எப்படி இதை மாதிரி இருக்க முடியும்? ஏமாந்துருக்க முடியும்? அது முடியாது தான் ஆக்சுவலாக. ஆனால் இன்றைக்கி நடந்திருக்கு. 200 கோடி முஸ்லீம் ஜனங்கள் மோசே ஒரு முஸ்லீம்னு நம்பி தங்கள் பேரை மூசான்னு வச்சு ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. அவன் ஒரு யூதன், லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன். 12 கோத்திரம், அதாவது யாக்கோப்புக்கு 12 பிள்ளைகள். அதில் ஒரு பிள்ளைக்கு பேர் லேவி. அவனுக்கு பிறந்த அவன் கோத்திரத்தில் அவனுடைய பரம்பரையில் பிறந்தவன் தான் இந்த மோசேங்கிறவன். மோசே, ஆரோன், மிரியாம், அண்ணன், தம்பி, தங்கச்சி, அக்கா, இவங்க. இது கிமு 1400 எழுதப்பட்டிருக்கு. இவங்களை போய் முஸ்லீம்னு 2000 வருஷம் கழித்து தோன்றின முகமது எழுதியிருக்கிறாரு. அவன் பெரிய வல்லமையான ஊழியக்காரன், தேவனுக்கு ஊழியக்காரன். பைபிள் இருக்குது, அதுலேருந்து எடுத்து காப்பி அடித்து பொய்யாக கொடுத்துருக்காரு. அந்த வசனங்களை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டோம். இவ்வளோ நாள் இவர் அக்கு வேற ஆணி வேற உங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கு இயேசு தயார் இல்லை. தண்டனை காலம் இருந்தது. இப்போ உங்களுக்கு தண்டனை காலம் முடிந்தது. உங்களை இயேசு நேசிக்கிறாரு, உங்களுக்கு பரலோகத்தை திறந்து வச்சிருக்கிறாரு. நீங்கள் வசனங்களை படிங்க, கம்பேர் பண்ணி பாருங்கள். இயேசுக்கிட்ட கேளுங்க, இயேசுவே நீங்கள் உண்மைன்னா என்கிட்ட பேசுங்கன்னு கேளுங்க, அழகாக பேசுவார். இயேசுவே என் பாவங்களை மன்னிங்கன்னு கேட்டிங்கன்னா பாவங்களை மன்னிப்பார். உடனே ஒரு இருதயத்தில் சமாதானம், சந்தோஷத்தை கொடுக்குறாரு. மத்தேயு, மார்க், லூக்கா என்கிற அவருடைய இயேசுடைய வசனங்களை படிங்க. அந்த மாதிரி ஒரு வசனம், ஒரு வார்த்தை உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. படித்து பாருங்கள். இயேசு மெய்யான தெய்வம், உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கி உயிரோடு இருக்கிறார். உங்களுக்காக எனக்காக சிலுவையில் உயிரை கொடுத்து ஆபிரகாமோடு, ஈசாக்கு, யாக்கோபோடு பண்ண உடன்படிக்கை க்ளோஸ் பண்ணிட்டாரு. அவர் மரித்தவனும் உடன்படிக்கை க்ளோஸ். 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். நம்மளோட உடன்படிக்கை பண்ணிட்டா இருப்போம். அவருடைய ரத்தத்தினால உடன்படிக்கை, ரத்தம்னா உயிர், ரத்தத்தினால உடன்படிக்கை பண்ணிட்டேன். நீ என்னை ஏற்றுக்கோ, நான் உனக்கு பரலோகம் தரேன், உனக்கு பாவ மன்னிப்பை தரேன், பரலோகம் தரேன். நீங்கள் கொடுத்தேன். நீங்கள் விட்டுறாதீங்க, டான்ஸை விட்டுறாதீங்க. இயேசுங்கிற நாமத்தை கூப்பிட்டு, அவர் பேர் இயேசு, ஈசா இல்லை. அந்த உலகங்களின் அதிபதிக்கிற பேய் குரானில் போய் சொல்லிடணும். அவர் பேர் ஈசா இல்லை, இயேசு. இயேசுன்னு சொல்லி கொடுங்க, பதில் உடனே வரும். ஏன்னா அது சர்வ வல்லமை உள்ள நாமம். உங்களை இயேசு ஆசீர்வதிப்பாராக, உங்கள் கண்களை திறப்பாராக, உங்களை தங்களோடு இணைத்துக் கொள்வாராக. இயேசு நாமத்திலே நான்கு இஸ்லாமிய சகோதரனே, சகோதரி, மகனே, மகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.